ஸோ எந்த டாபிக் வேணும்னு சொல்லுங்க, we will go on with that particular topic. தேங்க்யூ மேடம், சுஷீலா மேடம், தேங்க்யூ. மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் ஐ டவுட் சார். சொல்லுங்க தீபக். சார் சார் நீங்க ஒரு லைன்ல சொல்லியிருந்தீங்க ரிசர்ச்சுக்கு வந்துட்டு புதன் கேதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சார். ஆமா சார் ஆனா வந்துட்டு எனக்கு புதன் கேது இல்ல சார். ஆனா நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் சார். சிலது எப்படி சார் இது வந்து மாறுது? எனக்கு சாரம் அடிப்படையிலுமே வந்து புதன் கேது கிடையாது சார். அப்படி கிடையாதுமா. புதன் கேது அப்படின்றது வந்து நிபுணத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஆராய்ச்சி ரிசர்ச் இதுக்கெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஆனால் அதே சமயத்துல சுய ஜாதகத்துல 8ஆம் வீட்டுடைய கிரக அமைப்புகள் வேலை செஞ்சாலோ, புக்தி வேலை செஞ்சாலோ, அல்லது மிதுனம் வீடு இருக்கு பாத்தீங்களா, இந்த மிதுன வீடு மற்றும் கன்னி வீடு, இதுலயே வந்து கன்னி வீடு சொல்லுவாங்க, பெரும்பாலும் சொல்லுவாங்க. பட் நான் வந்து ஆராய்ச்சி ரிசர்ச் அப்படின்னு எடுத்தாலே நீங்க வந்து கொஞ்சம் ஞானக்காரகன், ஞானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புன்றதே மிதுன வீடு வந்துடும். அனலிட்டிக்கல் ரிசர்ச் பண்ணீங்கன்னா கன்னி வீடு வரும். எந்த ரிசர்ச் பண்றீங்கன்றத பொறுத்து. சோ அந்த வீட்டில் அமர்ந்த கிரகம், அதாவது மிதுனம் அல்லது கன்னி வீட்டில் அமர்ந்த கிரகம் அல்லது அந்த வீட்டில் அமர்ந்த கிரகத்தோடைய சாரம் வாங்கியிருக்கும். அப்போ உங்களுக்கு சொல்லுங்க, உங்களோட இது என்னன்னு சொல்லுங்க, பாப்போம் கரெக்டா இருக்கா பாப்போம். சரி, என்னுடைய புதன் வந்து செவ்வாய் சாரத்திலையும் கேது வந்து சுக்கிரன் சாரத்திலையும் இருக்கு சார். ஆனா இது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு கன்னி மிதுனம் தொடர்புல எதுவுமே வரல சார். சுக்கிரன் மட்டும்தான் சார் 8ஆம் வீடு தொடர்பு பண்ணுது சார். அவ்வளவுதான் சார். இல்லம்மா சரி, உங்களுடைய நீங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 14/3/2001 சார். 14/3/2001. டைம் 6:05 AM சார். 06:05 AM. எங்க பிறந்தீங்க சார்? போலூர் சார். போலூர் தமிழ்நாடு தானே? ஆமா சார். இருங்க பாப்போம். தான் மிதுனத்துல ராகு உட்காந்துட்டு இருக்குதேப்பா, முள்ளங்கி பத்தியாட்டம். அதனால கூட பாசிபிள் இருக்குமா சார்? ஆமா, ராகுவுடைய மறுமணம் என்ன? கேது சார். அப்புறம் ராகு தான் டீப் ரிசர்ச், கேது வந்து ஞானத்தை கொடுக்கும். ஜோதிடத்துக்குள்ள வரணும் அப்படின்னா ஜோதிடத்தில் ஒரு சில புதுமையான விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேதுவை விட ராகு தான் அங்க முக்கியம். ராகு கொடுத்த ஞானத்தை வைத்து உயர்ந்தவர்கள் தான் ஜாஸ்தி. ரிசர்ச் அப்படின்னு வந்துட்டாலே புதன் கேது, புதன் ராகு, இந்த மாதிரி ராகு கேதுவுடைய தொடர்புகள். சரி, ரைட்டு. இதுல இப்ப உங்களுக்கு இருங்க, என்ன தசை நடக்குது உங்களுக்கு? இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு சனி தசை நடந்துட்டு இருக்கு. சனி தசையில ராகு புக்தியில தானப்பா சேர்ந்தீங்க ரிசர்ச்சுக்கு. அப்புறம் என்னத்த போங்க. ஜோசியத்தை நம்ம தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இதான் உண்மை சார். அப்புறம் நீங்க இன்னொன்னு சொல்லியிருந்தீங்க சார், 9ஆம் இடத்தோட தொடர்பு வரும்போதுதான் வந்துட்டு நம்ம ரிசர்ச்குள்ள போகும்னு சொல்லியிருந்தீங்க சார். ஹையர் ஸ்டடீஸ் சார். நான் வந்துட்டு என்னுடைய பிஜி முடிச்சுட்டு எனக்கு வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா சனி ராகு சுக்கிரன் இது மூணுமே சேரும்போதுதான் சார் நான் கரெக்டா ஜாயின் பண்ண அப்ளிகேஷன் கொடுத்திருந்தேன் சார். எனக்கு சுக்கிரன் 9ஆம் அதிபதி. உங்களுக்கு சுக்கிரன் 9ஆம் அதிபதியுடன் குருவும் பரிவர்த்தனையா இருக்குல்ல, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனையாகி சனி கரெக்டா பாருங்க அப்படியே தொடர்புல இருக்கு பாருங்க. அப்படிதான் வர முடியும், அப்படி இல்லாம வரவே முடியாது. ஓகே, ஜஸ்ட் ஃபார் அதர்ஸ் பர்பஸ், யாரெல்லாம் பிரைவேட்டா இருக்கீங்களோ உங்களால வீடியோ கேமரா ஆன் பண்ணிக்க முடிஞ்சா ஆன் பண்ணிக்கங்க, so that I can also see you people. ஓகே, நாட் அண்ட் கம்பல்ஷன் கிடையாது. அவுட் சைட்ல பப்ளிக்ல இருந்தீங்கன்னா வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் இஃப் யூ ஆர் அலோன் அண்ட் இஃப் யூ கேன் ஆக்சுவலி ஓப்பன் அப் யுவர் கேமரா ப்ளீஸ். ஏன்னா கொஞ்சம்
ஃபேஷியல் இன்ட்ராக்ஷன் இருந்தா இன்னுமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிற ஆளு. சரி, வேற ஏதாவது இருக்கா கேள்வி? அவ்வளவுதாங்க சார், அவ்வளவுதாங்க சார். சரி, முகுந்தன் தான், சொல்லுங்க முகுந்தன். சார் இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் வீடியோ ஆன் பண்றேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நீங்க வந்து ஒரு ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணீங்க. அதாவது வந்து ஒரு 2006 இயர் பாண்டு. அதுல என்னன்னு பார்த்தோம்னா கும்பத்துல வந்து இது இருக்கும், சூரியன் இது இருக்கா? இருக்கும். இது இருக்கா உங்களுக்கு? டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்றேன். சொல்லுங்க. 6/3/2006. 06/03/2006. சரி, டைம் 12:50 AM. 12:50 AM. எங்க பிறந்திருக்காங்க? கரூர். கரூர். சரி, இருங்க, நான் ஸ்கிரீனையும் ஷேர் பண்றேன். தட் வே யூ கேன் ஆல்சோ see. ஸ்கிரீன் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும். சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து கும்பத்துல பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கும். சரி, ஆமா, கும்பத்துல சூரியன் இருக்கு. கும்பத்துல சூரியன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புதனும் ராகுவும் வந்து மீனத்துல இருக்கும். நீங்க அவருக்கு பலன் சொல்லும் போது என்ன சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல புதனே வந்து ஒன்றும் கிடையாது, ஏன்னா ராகுவும் அங்க இருக்கு, சூரியன் கிட்டையும் புதன் வந்து அஸ்தங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னீங்க. இப்ப என்னன்னா, இப்ப இந்த மாதிரி வரும்போது அந்த இப்ப பார்த்தோன்னா சூரியன் ராகுக்கும் ஆனா டிகிரி வைஸ் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சூரியன் வந்து கிட்டத்தட்ட 21 டிகிரில இருக்கு, ராகு வந்து அந்த பக்கம் 11 டிகிரில இருக்கு, புதன் ஒண்டிதான் நடுவுல இருக்கு. இப்ப இந்த மாதிரி வரும்போது சூரிய தசையோ ராகு தசையோ வரும்போது இது வந்து கிரகணம்னு எடுத்துக்கணுமா இல்ல அஸ்தங்கம்னு எடுத்துன்னு பல சூரிய தசையும் கிரக தசையும் வரும்போது அது புதனுடைய பலனை செய்யும்னு எடுக்கணுமா? ஓகே, சூரிய தசையோ ராகு தசையோ வரும்பொழுது அஸ்தங்கம்னு எடுத்துக்கிட்டு பலனை செய்யும் எடுக்கிறதா? கேள்வி சரியாக புரியல. இல்ல, இப்போ நம்ம சூரியனோட ஒரு கிரகம் அஸ்தங்கமாச்சுன்னா சூரிய தசை வரும்போது அஸ்தங்கத்தனுடைய பலனை வந்து சூரிய தசை செய்யும்னு சொல்றோம். அதே மாதிரி ராகுவோடைய ஒரு கிரகம் வந்து கிரகணம் அடைஞ்சதுன்னா அந்த கிரகணம் அடைஞ்ச பலனை வந்து ராகு தசை வரும்போது ராகுவே எடுத்து செய்யுங்கிற மாதிரி சொல்றோம். இப்ப இந்த இடத்துல வந்து எல்லா சமயத்திலையும் இல்ல. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். உங்க கேள்வி புரிஞ்சிச்சு. எல்லா சமயத்திலையும் இல்ல சார். அதாவது சில சமயத்துல வந்து ராகுவும் குருவும் மிக நெருக்கமாக இருந்தாலும், ராகுவும் எந்த கிரகமுமே சில சமயத்துல நெருக்கமாக இருந்தாலும், அந்த ராகுவை விட்டுருங்க, நெருக்கமான இருக்கக்கூடிய அந்த கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து முழு பலத்தை ராகு கிட்ட இழந்துருச்சு அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா அந்த தசை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய ஆதிபத்தியம் காரகம் கிடைக்கும். ஆனால் அந்த ஆதிபத்திய காரகத்தில் ராகு எங்க இருக்குன்றத பொறுத்து கடுமையான பலன் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இது வந்து இது ஏற்கனவே ஐ திங்க் இது யூடியூப்ல நம்ம லைவ்ல கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது லைவ்ல கேட்டது அப்படின்றதுனால நம்ம வந்து இதை வந்து வேற எதுவும் சொல்ல வேண்டாம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு ராகு தசை தான் வரப்போகுது. இந்த 2023 இருந்து ராகு தசை தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ராகு தசை இந்த சூரியன் சனியும் 9ஆம் இடத்தில் இருந்து ராகுவும் அந்த 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுக்கு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கேந்திரத்துல இருக்கிறத எடுத்து செய்யும். ஓகே, இது ஒண்ணு வச்சு, ஏன்னா 9ஆம் அதிபதி உச்சமா இருக்கு. இந்த ராகுவும் பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுக்கு சூரியனே ஒரு விதத்துல மாரகனா வருவான். அந்த 9ஆம் வீட்டுக்கு சூரியனே மாரகனா வர்றதுனால அதனுடைய வாடை அடிக்குது. ஏன்னா ராகு ரிவர்ஸ்ல வரும். ஓகே, ரிவர்ஸ்ல வரக்கூடிய காரணத்தினால இங்க சூரியன் 21 டிகிரி, இங்க ஒரு 9 டிகிரி, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20, 10, 11 டிகிரி, 20 டிகிரில வந்து ஒரு விளக்கம் இருக்கு. அதனால சூரியனுக்கு கிடைக்கக்கூடிய சூரியனுடைய மாரகாதிபத்திய தோஷத்தை ராகு எடுத்து செய்யும். சரி, என்ன பண்ணும்? ரொம்ப நெருங்கி இருந்ததுன்னா தகப்பனுக்கு ஆகாது. இப்ப என்ன பண்ணும்? சில சமயத்துல இந்த இடத்துல இருந்து இருக்கிற இடத்துல இருந்து நகர்த்தி விட்டுரும் பையனை, இல்லைன்னா வந்து அமைப்புகளை நகர்த்தி விடும், இல்ல தகப்பனுக்கிட்ட இருந்து பிரிக்கும். இதைதான் செய்யும் இந்த இடத்துல ராகு. இது சில சமயத்துல வந்து கொஞ்சம் ஏடாகுடமா கூட வேலை செய்யும் இது. ஓகே, இது நான் எப்ப பார்த்தது, இந்த செவ்வாய் புதன்
இல்ல இது கிடையாது. சோ இந்த மாதிரியான அந்த ஆதிபத்திய காரகத்துவத்தை அந்த ராகு எடுத்து செய்யும். சரி விடுங்க, ராகு தசை வரல, சூரிய தசை தான் வந்திருக்கு. ஓகே, அப்ப இந்த சூரிய தசையும் எந்த இடத்துல இருக்குன்றத பொறுத்து. இது ஏன் நான் அந்த இடத்துல வந்து ராகு வந்து மாரகாதிபத்திய தோஷத்தை செய்யும்னு சொன்னேன்றது இந்த ஜாதகத்துக்கு புரியுதா? ஏன்னு புரியுதா? ஏன்னா ராகு சூரியனோட இன்னும் நெருக்கமா வருது, ரிவர்ஸ்ல வருதுனால அது மட்டும் கிடையாது. ராகு இருக்கும் வீட்டை அப்படியே பிரதிபலிக்கும். 10க்கு மாரகத்துல தானே இருக்கு. ஆமா, புரியுதுங்களா? அப்போ 10க்கு மாரகத்தில் 10ஆம் வீட்டு 9க்கு மாரகாதிபதியுடன் வித்தியாசம். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணா, அதனாலதான் அப்பா கிட்ட இருந்து அப்படியே அடிக்கும் இல்லையா? வேலை செய்யற இடத்துல இருந்து வேலை செய்யறதுக்காக நகர்த்தும். புரியுதுங்களா? இந்த மாதிரியான நகர்த்துற வேலையெல்லாம் செய்யும். ஏன்னா 10க்கு 8 இருப்பதுனால அந்த இடத்துல மறையறதுக்கு உண்டான அமைப்புகள் தான். ஆனால் 10ஆம் வீட்டை செவ்வாய் பார்ப்பது இந்த இடத்துல ஒரு சிறப்பு. அதனால வேலைக்கு தான் பெருவாரியாக நகர்த்தும். ஓகே, வேற என்ன இருக்கு? ஹலோ சொல்லுங்க சார். குட் ஆஃப்டர்நூன் சார். ஒரு டவுட், ஒரு ஜெனரல் கொஸ்டின் சார். சொல்லுங்க. 6ஆம் இடத்துல கூட்டு கிரகம் இருக்கிறக்கும் 5ஆம் இடத்துல கூட்டு கிரகம் இருக்கிறக்கும் என்ன வேறுபாடுங்க சார்? அதுக்கான 2 ஜாதகமும் எங்கிட்ட இருக்குது, நீங்க வேணா பாக்கலாம் சார். 6ஆம் இடத்துல கூட்டு கிரகம்ன்றது எந்த மாதிரியான கூட்டு கிரகம்ன்றது இருக்கு. ஓகே, சில சமயத்துல 6ஆம் வீட்டுல கூட்டு கிரகம் இருக்கும்போது விபரீத ராஜயோகத்தை கொடுத்து விட்டுருவோம். ஓகே, நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அடுத்து ஒரு வீடியோ வரப்போகுது விபரீத ராஜயோகம்னு சொல்லிட்டு, அது ஒரு ஜெனரல் ரூல் சொல்லிட்டு, அதுக்கப்புறமாக இன்னொரு வீடியோல உதாரண ஜாதகத்தோடயே நான் போட போறேன். இருக்கு வீடியோ இருக்கு. 5ஆம் இடத்துல கூட்டு கிரகம் அப்படின்னா அந்த கூட்டு கிரகங்கள் யாவை அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். எனக்கு இப்போ சமீபத்துல ஒரு ஜாதகம் பார்த்தேன். ஓகே, அது அன்பார்ச்சுனேட்லி போட முடியாது, பட் இருந்தாலும் சொல்றேன். சிம்ம லக்னம், லக்னத்திலேயே 6 கிரகம். ஓகே, 6ஆ? ஆமா, 6 கிரகம் லக்னத்துல. 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, அதுக்கப்புறம் செவ்வாயோ இல்ல சுக்கிரன், ஏதோ ஒண்ணு மட்டும் தனிச்சு வெளியில இருக்கும். அவ்வளவுதான். ஓகே ஓகே, அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வியே வந்து இத்தனைக்கு ராகு தசை நடக்குது. ஓகே, இருக்கா பாக்கணும், இருங்க. அப்படி இருந்ததுன்னா அதையே கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் தானே இது தானே கொடுக்க போறோம். ஒன்னும் பெருசா இது பேச போறது இல்ல. 1979ல பிறந்தவங்க 2004க்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி அந்த ஜாதகத்தைய நான் எடுக்கிறேன், இருந்ததுன்னா எடுக்கிறேன். நானே அசந்து போயிட்டேன் அந்த ஜாதகத்தை பார்த்து. இது வந்து எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்க கேட்ட கேள்வி வந்து கரெக்டான கேள்வி. ஆனா நீங்க இந்த பேசிக்க புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த கேள்விக்கு உங்களால வந்து உள்ளே போக முடியும். ஓகே, இல்ல 87ல நான் அதேதான் போட்டு தப்பா போட்டேன். இங்க பாருங்க, அந்த ஜாதகம் தெரியுதுங்களா? ஆமாங்க தெரியுங்க. இதுதான் அந்த ஜாதகம். கிட்டத்தட்ட 5 கிரகம் பாருங்க. இந்த ஜாதகத்துக்கு ராகுதசை நடக்குது. இப்போ ஒரு சின்ன இது ராகுதசை எப்பல இருந்து நடக்குது? 2011ல இருந்து நடக்குது இந்த ஜாதகத்துக்கு.
ஒரு சின்ன உதாரணம், இந்த ஜாதகர் எப்படி இருப்பார்? How will he be? பெரும்பாலான கிரகம் சஷ்டாஷ்டகம் ஆகி போச்சா? பெரும்பாலான கிரகம் சஷ்டாஷ்டகம். ஆமா, எந்த புத்தி வந்தாலும் சஷ்டாஷ்டகமா தான் வரும். எந்த புக்தி வந்தாலும் சஷ்டாஷ்டகம். அப்ப நம்ம என்ன பேசுவோம்? சஷ்டாஷ்டகமாக ஒரு புக்தி தசா புக்திகள் வரும்போது அது கெடுக்கும், மாறுபாலான பலனை தரும், அது கெடுக்கும், அப்படித்தானே நம்ம வந்து சொல்லுவோம். ஆமா, இங்க 8ஆம் இடத்துல இருக்கனால மாத்தி வருங்களா அந்த மாதிரி? 8ன்னு இல்ல, இது லக்னத்திற்கு 8ல். அப்ப அவர் அப்படியே குருவாக தானே செயல்படுவார். இப்பதான் நான் முகுந்தன் சாரு கிட்ட சொன்னேன், குருவாக தானே செயல்படுவார் அவரு. ஆமா, 8க்கு அது இத்தனைக்கு மாரகாதிபத்திய தோஷத்தோட இருக்காங்க. புரியுதுங்களா? 10 டிகிரி சனியோடைய தொடர்புல இருக்கு, மாரகாதிபத்திய தோஷத்தோட உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த இடத்துல. ஆனா இந்த ஜாதகர் சூப்பரா இருக்கார், ஒரு பிரச்சனை கிடையாது. ராகுதசை ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்கார், சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கார். எல்லா புக்தி, ராகுதசை குரு புக்தி, ராகுதசை சனி புக்தி போனவனே. இன்ஃபேக்ட் ராகுதசை அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சார் நீங்க ராகுதசை புதன் புக்தியில தான் பன்மடங்கு சம்பாதிச்சீங்க என்ன? ராகுதசை புதன் புக்திங்களா? ஆமா, ராகுதசை புதன் புக்தியில தான் அற்புதமா சம்பாதிச்சீங்க, பன்மடங்கு சம்பாதிச்சீங்கன்னு. ஆமா சார், ராகுதசை புதன் புக்தி எக்ஸலண்டா இருந்ததுன்னு. ஏன்னா இதுல வந்து நிறைய விஷயம். புதன் 2ஆம் வீட்டு அதிபதி ஆயிடுறானா, ராகு நின்ன வீட்டுக்கு அவன் கெட்டவனா? பாதக மாரகாதிபதி அவன். ராகு நின்ன வீட்டுக்கு கெட்டவன், பாதக மாரகாதிபதி அவன். ராகுக்கு 6ல மறையிறது யோகம். புரியுதுங்களா? ராகுக்கு மறையிறது யோகம். அண்ட் 2வது, அந்த இடத்துல 14 டிகிரியில உட்கார்ந்துட்டு இருக்க கூடியவன் இங்கதான் சுக்கிரனுடைய சாரத்துல இருக்கான். இப்ப நம்ம என்ன எடுப்போம்? ட்ரெடிஷனலா எப்படி எடுப்போம்? புதன் புக்தி சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கிடுச்சு, குடும்பத்துல கெடுக்கணும் தானே எடுப்போம், இல்ல ஜாதகருக்கு பஞ்சாயத்தை கொடுக்கணும் தானே எடுப்போம். அப்படி எடுக்காது. 10ஆம் அதிபதியுடைய புக்தியில உட்காந்துட்டு இருக்கான், சாரத்துல உட்காந்துட்டு இருக்கான். புரியுதுங்களா? யாரு? சுக்கிரன் 10ஆம் அதிபதி இல்ல? 10ஆம் அதிபதியுடைய சாரத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இந்த இடத்துல எந்த மாதிரியான அற்புதமான யோகம். நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டது என்ன சார், நீங்களா ஏதாவது தயாரிச்சீங்களா, நீங்களா ஏதாவது வந்து ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா சார் நான் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணேன், புதன் புக்தியில ஒரு ஆப் கிரியேட் பண்ணேன், அதுதான் வந்து ஒரு நல்ல பெரிய மாடல்ல நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணேன், அது 3ஆம் இடம். 3ஆம் இடம் அது. சோ ஆக நீங்க இத புரிஞ்சுக்கணும். ராகுக்கு எப்படி இருக்கு, சகிதம் பெற்றிருக்கு, ராகுக்கு எந்த மாதிரி இருக்கு. இப்ப சுக்கிர புக்தி நடக்குது அவருக்கு. இப்ப சுக்கிர புக்தி நடக்குது, பெரிய பிரச்சனைனால, ஆனா டல்லு, அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஏன் சுக்கிர புக்தி நடந்தது டல்லா இருக்குது? புதன் புக்தி சுக்கிரனுடைய சாரத்துல உட்கார்ந்து அமோகத்தை கொடுத்தது. ஆனா இப்ப அதே சுக்கிர புக்தி ஏன் அவருக்கு டல்லா இருக்கு? பெரிய பிரச்சனை கிடையாது, இப்பவும் சொல்றேன், பெரிய பிரச்சனை கிடையாது அவருக்கு. ஓகே, ஆனா பிரச்சனை கிடையாது. ஆனா ஏன் டல்லா இருக்குது? சாரம் தான் காரணம். ஏன்னா சாரம் கேதுவோடைய சாரத்துல இருக்கு. அந்த கேது ராகுக்கு எங்க இருக்கான்? பாதகத்துல இருக்கான். மறையாம இருக்குது, பாதகத்துல இருக்கான். அதனால அது செத்த டல்லா போகுது. ஆனா பெரிய லெவல்ல கெடுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா புதனுடைய வீட்லயே உட்காந்து புதன மாதிரி செயல்படுவான். அந்த புதன் மறைஞ்சிட்டான். இந்த மாதிரி நீங்க பல விஷயத்த அப்படியே உள்ள கோர்த்து தான் பார்க்கணும். அப்படி கோர்த்து பார்த்து தாரம் எவ்வளவு தேவை அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஜாதகம் எல்லாம் உதாரணம். சாரத்துடைய முக்கியம், அதாவது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் என்னன்னா, நம்ம எப்படி நினைப்போம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சாரம் வந்து நமக்கு வந்து வேலையே செய்யல, இந்த இடத்துல சாரம் வேலையே செய்யல அப்படின்றது கிடையாது. கரண்ட் எங்கேயோ கொடுத்துருக்கோம்.
தாரம் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லணும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் யாராவது படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, தாரம் வந்து நியூட்ரல் மாதிரி, இல்லைன்னா எர்த்து மாதிரின்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா எர்த்து தொட்டிங்கன்னா ஒண்ணும் ஆகாது. ஆனா ஹை வோல்டேஜ்னா இடத்துல தான் போய் சேரும் பூமிக்கு போறதுக்கு. சோ ஆக இந்த அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆமா அப்படியே ரொம்ப வந்து அந்த அமைப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். சரியா? ஓகே. சரி, யாரெல்லாம் வீட்டுல இருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்களால வீடியோ ஆன் பண்ண முடியுமோ ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. சரி, ரைட். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? எனக்கு ஒரு டவுட்னா, சொல்லுப்பா. இப்ப நார்மலா இப்ப நம்ம இந்த திண்டுக்கல் ஐயா அப்புறம் திருப்பூர்ல உள்ள ஐயா அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப அவங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி அந்த அஷ்டமாதிபத்திய தோஷத்தை வந்து லக்னாதிபதியோட யோகர்கள் வந்து தடுப்பாங்க சேர்க்கையில இருந்தாங்க. அது உண்மையா? உண்மை உண்மை. ஓகேண்ணா. அப்ப அந்த யோகர்களோட திசை வரப்ப அந்த அஷ்டமாதிபத்தியம் வெளிப்படுமா? அப்படி கிடையாது. அது எங்க இருந்து பாக்குறாங்கன்றது மறுத்து அடுத்தது. இப்போ ஒரு சின்ன உதாரணம். இதே சிம்ம லக்னம், ஓகே, இதே 8ஆம் அதிபதி தான் வந்து குரு. ஆமா. இந்த குருவும் செவ்வாயும் இணைவது யோகம். ஓகே, யா. நண்பர்கள் இவங்க 2 பேரும். ஆமாண்ணா. இது ஒரே அணியில நண்பர்களாகவும் யோகர்களாகவும் வரதுனால உங்களுக்கு சரி பெரிய வித்தியாசம் தெரியாது. இதே அடுத்து வேற ஏதாவது வந்து ஒரு லக்னத்தை எடுத்துப்போம். ஒரு உதாரணத்துக்கு மீன லக்னத்தை எடுத்துப்போம். மீன லக்னத்துக்கு சுக்கிரன் தான் 8ஆம் அதிபதி. இந்த சுக்கிரனுடன் மீன லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதியான செவ்வாய் சேருவது பிருகுமங்கல யோகமாக செயல்பட்டு அஷ்டமாதிபத்திய தோஷத்தை அடிக்கும். புரியுதா சொல்றது? இவங்க 2 பேரும் வந்து அவ்வளவு பெரிய இதுல சமம், அதிநட்பு எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த இடத்துல. இது சமம் தான் இந்த இடத்துல. அது அஷ்டமாதிபத்திய தோஷத்தை அடிக்கும். சரி, ரைட்டு. அப்ப என்ன யாருக்கு கெடுதல் செய்யும்? எந்த ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்துடன் சேரும் பொழுதும் அது யாருக்கு கெடுதல் செய்ய போகுதுன்றதுதான் நீங்க அங்க பாக்கணுமே தவிர எப்பவுமே நம்ம வந்து நம்மளை பத்தியே யோசிக்கக்கூடாது. லக்னத்துக்கு நல்லதா இருக்கும், சுத்தி உள்ளவங்களுக்கு அது கெடுதலா இருக்கும். கரெக்ட். அப்போ இதே சுக்கிரன் மற்றும் செவ்வாய் சேர்வது மீன லக்னத்திற்கு வேணால் நல்லதாக உங்களுக்கு இருக்கலாமே தவிர, இது 2 பட்சம் ஒரு மீன லக்னம் ஆண் ஒரு மீன லக்னம்ன்றது ஒரு ஆண் அப்படின்றத வச்சுக்கோங்க, அந்த ஜாதகத்துக்கு சொல்றோம். இதே சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுப்போம். கூட ராகுவோட சைதத்துல இருக்காங்கன்னு வச்சுப்போம். லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல. இப்போ நடைமுறை தசை சுக்கிர தசை நடக்குது. நடைமுறை தசை சுக்கிர தசை நடக்குது. இந்த சுக்கிர தசை ஜாதகராகிய அந்த ஆண் ஜாதகருக்கு, கணவனுக்குன்னு வச்சுப்போம், அந்த கணவனுக்கு பிரச்சனையை அஷ்டமாதிபதி ராகுவுடன் சேர்ந்துட்டார் அப்படின்ற தோஷத்தை தராமல், ஏன்னா செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால தராமல் மனைவி அடிச்சு விட்டுரும். குடும்பத்தை கை வைக்கும். மனைவிய குடும்பம்ன்றதுக்கே போக கூடாது. நீங்க குடும்பம்னு எதுக்கு போறீங்க? குடும்பம்னு பார்க்க கூடாது, மனைவி அடிச்சிரும். மனைவி போச்சுன்னா குடும்பம் போச்சு இல்ல. அதாவது செடி நீங்க வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கேரட் மாதிரிப்பா. பூமிக்கு கீழே விளையக்கூடிய கேரட்டோ இல்ல கிரவுண்ட் நட்டு வேர்க்கடலை மாதிரி ஜோசியம். நீங்க மேல இருக்கிற செடியை புடிச்சீங்கன்னா அதுல 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அடியில பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். நீங்க குடும்பம்னு பார்க்க கூட, குடும்பம் கெடுது, இது சரியான வார்த்தை, பலன் சரி, நான் இதுல தப்பு சொல்ல மாட்டேன். குடும்பம் கெடுது அப்படின்றது பலன் சரி. ஆனால் அதை விட மோர் ப்ரிசைஸ் பலன் என்ன அப்படின்னா, மனைவி ஜாக்கிரதையா இருக்கப்பா, மனைவியை தாக்க போகுது. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து மனைவியை ஒருவேளை தாக்கிடுச்சுன்னா, சார் நீங்க சொன்ன மாதிரியே மனைவியை தாக்கிடுச்சு சார்னு சொல்லுவாங்க.
இல்லன்னா குடும்பம் கெட்டு போச்சுன்னா ஜென்ம சனி அஷ்டம சனியில தூக்கி பழிய போட்டு போயிருவோம். இவ்வளவுதான் உண்மை. ஆனா அதே மாதிரி இப்ப நீங்க கோச்சாரத்தை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க? லைக் ஒரு பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா, லைக் அது இப்ப தசாபுக்தி நல்லாவே இருந்தாலும் கோச்சாரத்துல அடி வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அது உண்மையிலேயே அந்த எஃபெக்ட் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். 100% இருக்கும். இதெல்லாம் நான் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும். ஒரு வருஷம் ஆமா 1.5 வருஷம் இருக்கும். என்கிட்ட ரெகுலரா கன்சல்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான். கன்சல்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர். என்னுடைய ஃபாலோவரு. இன்ஃபேக்ட் அப்பப்ப எனக்கு எப்ப வந்தாலும் இங்க ஃபோன் பண்ணி பேசிட்டு வரவரு. அவருடைய அப்பாக்கு உடம்பு சரியில்ல. ஓகே. ஓகே. அவருடைய அப்பாக்கு உடம்பு சரியில்ல. ஓகே. நான் ஏற்கனவே எப்பா இந்த இந்த புக்தி உங்க அப்பாக்கு சாதகம் இல்லாத புக்தி அப்படின்னு சொல்லி ஓகேடா. அதே சமயத்துல அவருக்கு எப்பா உனக்கு கல்யாணம் வேற பாவ போகுதுன்னு. சார் என்ன சார் நீங்க 2 பலனும் சொல்றீங்க. 2 இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் ஒரு பலன், இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம் ஒரு பலன். எங்க அப்பாக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்னு கேட்டாரு. நான் சொல்றது புரியுதுங்க. அப்பாக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கல்யாணம் எப்படி நடக்கும்? அது எனக்கு தெரியாது. எல்லாமே தெரியணும்ன்ற அவசியமே கிடையாது நமக்கு. அது தெய்வத்தோடைய முடிச்சு. அது எனக்கு தெரியாது. இந்த புக்தி சாதகம் இல்லாத புக்தி. கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். கரெக்டா டிசம்பர் மாசம் சொன்னேன். டிசம்பர் மாசம் இதுக்கு முன்னாடியே ஜூன் மாசம் தாய் தடுத்தாலும் யார் தடுத்தாலும் ஆகாதுப்பா. உனக்கு கண்டிப்பா இந்த டிசம்பர் மாசமாவது உனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு அமைப்பு கொண்டாலாம் ஆயிரும் அப்படின்னு முதல்ல வேண்டான்னு சொன்னவரு, என்கேஜ்மெண்ட்டே ஆகாது நடக்காது போல இருக்குன்னு சொன்னவரு திடுதிப்புன்னு டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி 7ஆம் தேதி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு போன் பண்ணி சொன்னாரு. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு அப்படின்னாரு. அப்ப சொன்னேன், அண்ணா கொஞ்சம் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னா, அப்பா உங்க அப்பாக்கு இந்த புக்தி சரியில்லையே அப்படின்ன பொழுது, ஆமாப்பா அப்பாக்கு கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியாக இல்லை. கொஞ்சம் லங் இன்ஃபெக்ஷனோ இல்ல யூரினரி ஏதோ இன்ஃபெக்ஷனோ வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன போது சரியில்லைன்னாரு. இல்லப்பா இது ஒரு பக்கம் சரியில்லை, ஒரு பக்கம் கல்யாணம் நடக்கணும். நான் என்னன்னா அப்படின்னாரு. சோ அப்போ அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிட்டார். அவர் ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டார். கரெக்டா பிப்ரவரி மாசம் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ எனக்கு போன் பண்ணார். போன் பண்ணிட்டு நான் அப்பா வந்து ஐசியூல இருக்காரு. இப்படிதான் சொன்னாரு, அப்பா ஐசியூல இருக்காருன்னு. அப்பதான் நான் என்ன பண்ணேன், உங்க அம்மாவுடைய ஜாதகத்தை கொடு, உங்க அப்பாவுடைய ஜாதகத்தை கொடு. அப்பதான் அவ அப்பா ஜாதகத்தையே அப்பதான் கேட்டேன். உங்க அப்பாவுடைய ஜாதகத்தை கொடு. ஏன்னா பையனுடைய ஜாதகம் என்கிட்ட இருக்கு. 3 ஜாதகத்தையும் வச்சு பார்த்தேன். அந்த சமயத்துல கோச்சாரத்துக்கு போனேன். கோச்சாரம் அந்த சமயத்துல சந்திரன், இது 2024 நடந்தது. அப்போ வந்து மேஷத்துல ராகு இருந்தது. அந்த சமயத்துல சந்திரன் அடுத்த நாள் ராகுவுடன் சேர்றார். அடுத்த நாள் ராகுவோட சேர்றார். அது நேரம் சரி இல்ல, நீ இப்பவே கிளம்பி ஓடுன்ற. இப்பவே கிளம்பி போ, நீ கிளம்பிடு, இப்பவே கிளம்பிடு, நீ வீட்டுக்கு போ. நீ முதல்ல அப்பாவை பாரு. நான் என்னன்னா கல்யாணம் எல்லாம் என்னன்னா ஒண்ணும் புரியல, நீ முதல்ல அதை போய் பாரு, அதுக்கப்புறம் பார்க்கலாம், கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்ட்டேன். அப்போ அவர் இல்லைன்னா நான் வந்து ஏர்போர்ட்ல தான் இருக்கேன், நான் கிளம்பிட்டேன். ஏன்னா சில சமயத்துல வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையும் சொல்ல மாட்டாங்க. நான் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன்னா நீ போய் பாருனாரு. கரெக்டா கிளம்பி போயிட்டாரு. வீட்டுக்கு போனாரு. அடுத்த நாள் காலைல 7:30 மணிக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புறாரு, அண்ணா அப்பா இஸ் நோ மோர் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாரு. இதுக்கு காரணம் கோச்சாரம். அந்த சமயத்தில் கோச்சாரத்தில் ராகுவுடன் சந்திரன் கூடாமல் இருந்திருந்தால் ஒரு பெரிய கண்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் வெளியே வந்திருப்பார். ஆமா, அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே சமயத்துல கூடி வரணும். என்ன யாருடைய பிறந்த நேரமே அவ்வளவு டு தி செகண்ட் கரெக்ட் கிடையாது.
ஆ. அதை வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்னா நம்ம வந்து ஒரு புக்தி, அந்தரம், சூட்சம், பிராணனம்னு வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் கேஜ் பண்ணலாம். இந்த 2 நாள் அன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க, அன்னைக்கு இறக்குறாருன்றதுக்கு பதிலா அடுத்த நாள் இல்ல அதுக்கும் அடுத்த நாள் கூட இறந்து போகலாம். ஆமாண்ணா. அது இந்த சோ எக்ஸாக்ட் டைம். இந்த வித்தியாசத்தை வேறுபடுத்தி பார்ப்பது தான் ஜோதிடம், அதாவது கோச்சாரம். ஓகே. இந்த மாதிரி ஒரு 2-3 இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது டாப் ஆஃப் த மைண்ட்ல இருந்ததுனால சொன்னேன். அதுக்கப்புறம் அவருக்கு மே மாசமோ ஜூன் மாசமோ நான் அப்பா வந்து தவறினாலும் கண்டிப்பா வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால கல்யாணம் நடக்க போகுதுன்னாரு. ஒரு கேட்ட கொஸ்டினுக்கு அது ஆன்சர். ஆமா, கல்யாணமும் நடந்துருச்சு. குழந்தையும் அவருக்கு வந்து பிறந்துருச்சு. ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் வந்து சர்டன் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த எக்ஸ்பீரியன்சஸை நீங்க வந்து பர்சனலா நீங்க வந்து டீல் பண்ணும்போது தான் அதுல இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி தெரியும். எதை ஏன்னா ப்ரையாரிட்டைஸ் சொல்லுங்க. இல்ல எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். 100%. 100%. ஏன்னா இந்த மாதிரி நீங்க பலன் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியாக நடந்த ஒரு சில விஷயம் உங்களுக்கு பரிச்சயம் ஆயிருக்கணும். நீங்க சொன்ன பலன் அவ்வளவு துல்லியமா வருதுன்றதுக்கு பரிச்சயம் ஆயிருக்கணும். ஏன்னா இட்ஸ் a மேட்டர் ஆஃப் மணி ஆல்சோ. நீ இப்பவே கிளம்பி போ, ஊருக்கு கிளம்பு அப்படின்னா ஒரு 25,000 30,000 டிக்கெட் போடணும்ல. ஆமா. இட் இன்வால்வ்ஸ் மணி இல்ல. ஆமாடா. அதுதான் அந்த இடத்துல. தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்துரும். அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா என்னன்னா இப்ப டே 1ல எல்லாரும் பார்த்துட்டு இன்னைக்கு உடனே இத ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு நாளைக்கு உடனே ஆஹா கையேறிச்சு ஜோசியம் நமக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப தவறான அணுகுமுறை. ஆமாடா. அதனாலதான் நம்ம குரூப்ல நானும் பலன் சொல்றதுக்கு அதான் காரணம். ஏன்னா இட் இஸ் கடைசி நான் இன்னும் எனக்கு 60 வயசு 70 வயசு ஆனாலும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், நான் பலன் சொல்லுவேன். ஏன்னா சொல்லிட்டே இருக்கணும். நமக்கு கையேறிச்சுன்னு நினைச்சோம்னா, நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம்னா தவறாயிடும். கண்டிப்பா தவறாயிடும். ஓகே, அடுத்து அப்புறம் எனக்கு இன்னொரு சின்ன கொஸ்டின் தான். ம் இந்த திதி சூன்ய ராசிகள் அதுல கிரகம் இருந்தா செயல்படாதுங்கிறாங்களா? தெரியாதுப்பா, அதெல்லாம் உண்மையாண்ணா? தெரியாதுப்பா. சுத்தமா தெரியாதுப்பா. திதி சூன்யம் இத பத்தி எனக்கு வந்து சுத்தமா தெரியாது. ஆமா, இது நான் கொஞ்சம் எடுத்து அது ஏன்றத ஆராய்ச்சி பண்றதுக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சேன். பட் அது வந்து சரியா அமையல. அதாவது வந்து திதி சூன்யம்ன்றது நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு வேற யாராவது ட்ரை பண்ணுங்களேன். நான் சொல்றேன், வேற யாராவது ட்ரை பண்ணுங்க. திதி சூன்யம்ன்றது எப்படி உருவாகுது அப்படின்னா, எந்த திதியில அவங்க பிறகுறாங்களோ ஓகே, அதுக்கு வந்து அந்த அமைப்புக்கு ஒரு அஷ்டமாதிபதியுடைய கனெக்ட் வரும், 8ஆம் அதிபதியுடைய கனெக்ட் வரும். அந்த வீடு சூன்ய வீடாக வரும். ஓகேண்ணா. புரியுதுங்களா? அது எந்த திதின்றது நட்சத்திரம். இது நான் ஆரம்பிச்சேன். எனக்கு இது உண்மையான்றது எனக்கு தெரியாது. ஓகே. ஏதாவது திதி சூன்யம் எப்படி உருவாது அப்படின்னு கேட்டா அதை ஃபாலோ பண்றவங்களுக்கு கூட தெரியாது. ஓகேண்ணா. இதான் உண்மை. ஏன்னா அவங்க சார்ட் வச்சிருப்பாங்க. இந்த ராசிக்கு இது திதி சூன்யமா, இந்த ராசி லக்னத்துக்கு இது திதி சூன்ய வீடு, இந்த ராசி ஆமா இது சூன்ய அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் மாதிரி இருக்கும். அது ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் அங்க அப்படியே பழகிடும் அவங்களுக்கு. அப்படியே டக்குன்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் பெரிய விஷயம். ஆனா இதே சமயத்துல அது எப்படி உருவாது, அது ஏன் திதி சூன்யம்னு சொன்னாங்க, அந்த வீட்டுல உட்கார்ந்த கிரகம் ஏன் சரியா செயல்படல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு அது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க அண்டர்லைன் ஃபேக்ட நீங்க நம்ப முடியும். ஆமா, எத்தனையோ ஜாதகத்துல திதி சூன்யத்துல உட்கார்ந்த கிரகம் நல்லா வேலை செஞ்சிருக்கேன். அவங்களுக்கு எல்லாம் லக்னம் தப்புன்னு மாத்த முடியாதுல்ல. சரி, வேற யாராவது? சொல்லுங்க அவினாஷ், ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல முகுந்தன் சார் நீங்க சொல்லுங்க. எனிதிங். ரெண்டு சினாரியோ சார், அது கொஞ்சம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு தர்ம கர்மாதிபதிகள் தசா புக்தின்னு வச்சுப்போம்.
சாரம் கொடுத்தவங்க இந்த 2 பேருக்குமே 6ல இருக்கு. ம் இவன் 2 9 10 அதிபதிகளுக்கு யார் சாரம் கொடுத்தாங்களோ அவங்க அந்த வீட்டுக்கு 6ல இருக்காங்க. அதே மாதிரி நல்ல தசாபுக்தி கேந்திரம் கோணத்துல இருக்கிற தசாபுக்தி ஆனா சாரம் கொடுத்தது, அதாவது வந்து சஷ்டாஷ்டக தசாபுக்தி ஆனா சாரம் கொடுத்த அமைப்பு வந்து கரெக்டா இருக்கு. அது வந்து கேந்திரம் கோணத்துல இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ செயல்படும் போது எப்படி வந்து இந்த தர்ம கர்மாதிபதிகளுக்கு சாரம் 6ல இருந்ததுனால இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையை தருமா? அப்படி இல்லைன்னா இது வந்து இந்த சஷ்டாஷ்டக தசாபுக்தி அமைப்பா இருந்தாலும் சாரம் நல்ல அமைப்புல இருக்கிறதுங்கிறதுனால சஷ்டாஷ்டக தசாபுக்தி அமைப்பா இருந்தாலும் அது நல்லா செயல்படுமா? சரி, நல்ல கேள்வி. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சாரம் கொடுத்தவன் எப்படி இருக்கான்றது ரொம்ப முக்கியம். முதல்ல அவன் உச்சமா இருந்தா நல்ல வேலை செய்யும். உச்சமா இருக்கான் நல்ல வேலை செய்யுதுன்னு சொன்னாலும் அவன் வந்து நின்ன வீட்டுக்கும் லக்னத்துக்கும் அவயோகன் ஆயிட்டான்னா அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா வேலை செய்யும். ஓகே, இப்போ அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவன் மறைந்தால் ஒரு விதத்தில் நல்லது, மறைஞ்சால் ஒரு விதத்தில் நல்லது. சாரம் கொடுத்தவன் நீச்சமாயிட்டான்னு வச்சுப்போம், இது வேலைக்கே அல்லது. இது வரைக்கும் நான் பார்த்து சாரம் கொடுத்தவன் நீச்சமாகி அந்த திசையில போட்டு மனுஷங்களை ஏதாவது ஒரு நீச்ச காரியத்தை செஞ்சு விட்டுருது, ஏதாவது ஒரு நீச்ச காரியத்தை செஞ்சு விட்டுருது. அதுக்கப்புறம் சாரம் கொடுத்தவன் கேந்திர திரிகோணத்தில் இருக்கான் அப்படின்னா வாட் இஸ் டிரைவிங் ஹிம் அப்படின்றத அடுத்தது பார்க்கணும். திரிகோணத்துல இருக்கான் அப்படின்னா திரிகோணத்துல வந்து சாரம் கொடுத்தவன் யாரு? சுபகிரகமா இல்ல லக்ன யோகரா? ஒரு உதாரணத்துக்கு துலா லக்னம்னு எடுத்தானா சனியே பாவகிரகம் ஆயிடுவான், ஆனா லக்ன யோகர் ஆயிடுவான். அவன் 5ல உக்காந்துட்டு இருக்கான் அப்படின்னா பலமா இருக்கு, தப்பு இல்ல. அவன் வீட்டுல அவன் உக்காராம வேற யாரும் உக்காடுறது? உக்காந்துட்டு போட்டோம், 5ல சனி உக்காந்துட்டு போட்டோம், தனியா உக்காந்துட்டு போட்டோம். அந்த இடத்துல வந்து ரொம்ப சிம்பிளா சந்திரன் தொடாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு ரொம்ப சிம்பிளா எடுத்துப்போம். நீங்க சொல்ற அதே ஒரு துலா லக்னம் எடுத்துப்போம். துலா லக்னம் எடுத்துட்டு லக்னத்திற்கு 10ல குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு, சனியுடைய சாரத்துல இருக்காரு. சனியுடைய சாரத்துல இருக்காரு. சனியுடைய சாரத்துல இருந்து லக்னத்திற்கு 5ல சனி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதாவது குருக்கு சாரம் கொடுத்தவன் லக்ன யோகராகி குருக்கு மறையறான். புரியுதா உங்களுக்கு? புரியுது. குருக்கு மறையறான். இந்த இடத்துல சாதாரணமா சந்திரன் வேற எங்கேயாவது இருந்தால் இந்த குரு தசை பெரிய லெவல்ல படுத்தாது. குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வீடு வாகன அமைப்புகள் நல்ல தொழில் மூலமாக அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அந்த சனியோட சந்திரன் சேர்ந்துட்டான், அப்படியே ரிவர்ஸ்ல வேலை செய்யும். ஏன் வேலை செய்யும் அப்படின்னா 4ஆம் வீட்டுக்கு அதே குரு, மகரத்துக்கு அதே குரு விரையாதிபதியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான், லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான், ராசிக்கு 6ல உட்காந்துட்டு இருக்கான்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஒரே ஒரு கிரகம் தான் சேர்க்க. ஐயா அதை நீங்க பௌர்ணமி சந்திரனா கூட வச்சுக்கங்க. 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, பௌர்ணமி சந்திரன் கூட வச்சுக்கங்க. நான் சொல்றது தெரியுதுங்களா? இங்கத்தான் இந்த சந்திராதி யோகம் தோத்து போற இடம். அப்படியே குருதசை கம்ப்ளீட் மைனஸ் அடிக்க ஆரம்பிச்சிருவான். இன்னும் சொல்ல போனால் குருதசை மைனஸ் அடிக்க ஆரம்பிச்சு உடல் ரீதியான பிணிகளை கண்டிப்பாக கொண்டு கொடுப்பான். பெரிய அவமானம், பிரச்சனைகள் அப்படின்ற அளவுக்கு தொழில் மூலமாக ஆரம்பிச்சு அவமான பிரச்சனைகளை கொண்டு வந்து ஆரம்பிச்சிருவான். ஏன் தொழில் மூலமாக அவமான பிரச்சனைகளை ஆரம்பிச்சு கொண்டு வந்து விட்டுருவான்? சொல்லுங்க பாப்போம். கரெக்டா? 10ஆம் இடத்துல இருக்கிறது. 10க்கு மாரகம் கனெக்ட் ஆகுது. 10க்கு மாறாக சந்திரனோட சேர்ந்ததுனால 10க்கு நல்லா புரிஞ்சுங்க, 10க்கு மாரகம் கனெக்ட் ஆகுது. சூரியனும் சனியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறான். கூட 10க்கு விரையாதிபதியான சந்திரனும் சேர்றான். இங்கதான் இந்த இடத்துல குரு வந்து என்ன பண்ணுவோம், உச்சமாய் உட்காந்துட்டு இருக்குன்னு நினைப்போம். ஆனா இந்த இடத்துல குரு தான் கோமணத்தையும் உருவி ரோட்ல விடுறது. வீடு வாகன அமைப்பு எல்லாத்தையும் உருவாம விட மாட்டான் இந்த இடத்துல குரு.
இதெல்லாம் ட்ரேட்மார்க், ஸ்டாண்டர்டா போய் சொல்லலாம். குரு உச்சமா இருக்கா, ஸ்டாண்டர்டா சொல்லலாம். என்ன சார் குரு தசை ஆரம்பிச்சிருச்சா, ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சா, என்ன சார் ஏதாவது மிச்சம் இருக்கா இல்லையா அவங்க கிட்டன்னு கேட்டா, சார் எல்லாத்தையும் போச்சு சார்னுவாங்க. என்ன சார் பரிகாரம்னுவாங்க. ஒன்னும் பண்ண கிடையாது சார், இன்னும் பேலன்ஸ் இருக்கிற 11 வருஷமும் இப்படிதான் போகும். என்ன பரிகாரம் பண்ணாலும் செட் ஆகாது. எதையாவது கொண்டு அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஒரு புக்தியில லைட்டா மேல தூக்கினாலும் அடுத்த புக்தியில இறக்கி விட்டுரும். ஏன்னா எல்லா இடத்துலயும் 6 கனெக்ட் ஆயிடுது, சாரமும் 6 கனெக்ட் ஆயிடுது, 10க்கும் மாரக அமைப்பு வந்துருது. 5ஆம் வீட்டு எடுத்து பாருங்க, 5ஆம் வீட்டுக்குமே பாத்தீங்கன்னா 5ஆம் அதிபதியோட 6ஆம் அதிபதி சேர்ந்த மாதிரி ஆயிடும். இங்கதான் சாரம் ரொம்ப ஹெவியா வேலை பார்க்கும். ஐயா சரி, இந்த இடத்துல ஒருவேளை செவ்வாயும் திக்பலமாகி குருவோட சேர்ந்துருக்கான்னு வச்சுக்கோங்க. செவ்வாயும் திக்பலமாகி நீச்சமாகி குருவோட சேர்ந்திருக்கான். இந்த இடத்துல இன்னும் வருஷம் அடிக்கும். ஏன் அடிக்கும்? ராசிக்கு 10ஆம் அதிபதியும் சேர்ந்துட்டான். ராசிக்கு 10ஆம் அதிபதி நீச்சமாயி லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி உச்சமாயி இவங்க 2 பேரும் சேர்ந்த காரணத்தினாலையும் சாரம் கொடுத்த அமைப்பும் பலவீனமா இருக்கிற காரணத்தினாலையும் போட்ட கம்ப்ளீட்டா இறக்கி விட்டுரும். இது ஒரு பேட்டர்ன். ஒவ்வொரு ஜாதகமும் ஒரு பேட்டர்ன். இங்க செவ்வாய் சேர்ந்தால் ஒரு பலன், சேரலனா ஒரு பலன். அந்த இடத்துல சூரியன் இல்லைன்னா ஒரு பலன். அந்த இடத்துல சூரியன் இல்ல, அதாவது சூரியன் பாதகத்துல உட்காரல, ஆட்சியாக இல்ல, தொழில் அடிக்காது, தொழில் பிரச்சனை வராது, தொழில பிரச்சனையே கொடுக்காது. மாறுதலாக வேற இடத்துல பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுத்து. புரியுதுங்களா? ஓகே. வேற என்ன கேள்வி இருக்கு சார்? ஒரு டவுட்டுங்க சார். சந்திர அதியோகம் ஆரம்பிச்சனால ஒரு கேள்வி. ஹலோ, சொல்லுங்க சார். இப்ப விருச்சிக லக்னம் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல நீசமா இருக்குது. ஆனா 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து 5ஆம் இடத்துல வந்து பார்க்குது. சுக்கிரன் அமைந்திருக்க சாரமும் வந்து அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம் புஷ்கரன். விருச்சிக லக்னம் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல நீச்சமா இருக்கான். சந்திரன் பாக்குறான், சந்திரன் 5ஆம் இடத்துல வந்து பாக்குறாங்க. புஷ்கர நவாம்சம் அஸ்தம் 2ஆம் நட்சத்திரம். நவாம்சத்துல சுக்கிரன் ஆட்சி. இப்ப இதை நீச்ச பலமா எடுத்துக்கிறதா இல்ல ஆட்சி பலமா எடுத்துக்கிறாங்க? சந்திர அதியோகம் 9ஆம் அதிபதி. இப்போ நீங்க வந்து சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. விருச்சிக லக்னத்திற்கு நீச்சமாவது ஒரு பிரச்சனை கிடையாது, பேசிக்காவே பிரச்சனை கிடையாது. என்ன மிஞ்சி போச்சுன்னா இந்த இடத்துல வந்து இருதார அமைப்புகளை எடுத்து கொடுக்கும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப சந்திர அதிகம் இப்ப சந்திர ஸ்தாரத்துல நிக்கிறனாலையும் புஷ்கர நவாம்சத்துல இருக்கிறனாலையும் நவாம்சம் ஆட்சி நிக்கிறனால இந்த இருதார தோஷமும் கட்டவங்களா இல்ல ஆட்சி மாதிரி எடுத்துக்கிறதா? சுக்கிரன் எப்படி? சுக்கிரன் அங்க ஆட்சி ஆக மாட்டான். சுக்கிரன் அங்க ஆட்சி ஆக மாட்டான். சரி, சுக்கிரனுக்கு அந்த இடத்துல வந்து என்ன பலம் இருக்கு அப்படின்றதுதான் இந்த இடத்துல. சுக்கிரன் அங்க ஆட்சி ஆக மாட்டான், ஆனா நீச்சமாக இருந்து நீச்ச பங்கம் ஆவான். என்ன சந்திர கேந்திரத்துல இருக்கிறதுனால நீச்ச பங்கம் ஆகும். ஆனா நீச்சம் தான். அதனால்தான் சொன்ன இது 2ஆம் திருமணத்தை எடுத்து கொடுக்கும் அமைப்பு. என்ன 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் 11ஆம் வீட்டுக்கு மாரகாதிபதியுடன் தொடர்பு கொண்டு அவனுடைய பார்வையிலேயே இருந்து மற்றும் அந்த இடத்தில் நீச்ச பங்கம் ஆறதுனால 2ஆம் அமைப்பை எடுத்து கொடுக்கும். முதல் தார பிரச்சனையை கொடுத்து அதுக்கு பின்னு எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்குன்றத பொறுத்து முதல்ல அது நடக்குமா நடக்காதா, இல்ல முதல் மனைவியே ப்ராப்ளம் ஆகி அதோட நிக்குதா. இந்த மாதிரியான சில சமயத்துல என்ன ஆகும்னா, முதல் அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த முதல் அமைப்பே ஒரு பெரிய ஒரு கண்டத்தை கொடுத்து கண்டத்துல இருந்து மீண்டும் நல்லா இருப்பாங்க. முதல்ல ஒரு நீச்ச அமைப்பை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரனுக்கு அந்த வீடு நல்ல வீடு.
அந்த இடத்துல நீச்சம் ஆனாலும் நின்ன வீட்டுக்கு அவன் வந்து ராஜயோகாதிபதி. அதனால வந்து பெரிய பெரிய பாதிப்பு கிடையாது. விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் இந்த மாதிரிதான் இருக்கணும். கிட்டத்தட்ட 3, 3, 8 இந்த மாதிரி 3, 3, 8, 3, 4, 8, 11, 12 இந்த இடத்துலதான் இருக்கலாம் சுக்கிரன். அப்படி இருந்தா தான் நல்ல அமைப்பு. அப்படி இல்லைன்னா நல்ல அமைப்பு. போய் பாருங்க, யாருக்காவது வந்து விருச்சிக லக்னமாயி கிட்டத்தட்ட வந்து 50 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்க, அங்கதான் இருக்கும் சுக்கிரன். ஓகே ஓகே. சொல்லுங்க ஆர்கே, சொல்லுங்க ஆர்கே. சார் குட் ஆஃப்டர்நூன் சார். ஒரு சின்ன கேள்வி. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். 2 எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் வந்து கடக லக்னம்னு எடுத்துப்போம். 4 வந்து சுக்கிரன் செவ்வாய்னு ஒரு எக்ஸாம்பிள் சார். கடக லக்னம் 4 சுக்கிரன் செவ்வாய். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ரிஷப லக்னம் 3 சூரியன் புதன் சனின்னு எடுத்துப்போம் சார். இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, இந்த 2த்துக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்னன்னா, அவனுங்க இந்த செவ்வாயா இருக்கட்டும், இல்லைன்னா சனி புதனா இருக்கட்டும், அந்த லக்னத்துக்கு நல்லவங்க, அதாவது யோகர்கள். ஆனா சேர்ந்த இடத்துக்கு அவயோகர்கள்னு எடுத்துப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து அந்த வீட்டுக்கு மாரகாதிபதியா வருவாரு. செகண்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அந்த வீட்டுக்கு சூரியனும் சனியும் மாரகாதிபதிகளா வருவாங்க. அதே புதன் வந்து 3, 12 அதிபதியா வருவாங்க. இப்போ நீங்க எப்படி இதுல பலன் எடுப்பீங்க? இது நல்லது செய்ய எங்களை கெடுக்கும், எப்படி நல்லது நீங்க எப்படி எடுப்பீங்க ஜென்ரலா? கடக லக்னமா இருந்தா கண்டிப்பாக திருமண வாழ்க்கையை கலைச்சு விட்டுரும் அந்த செவ்வாய் சுக்கிரன் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை இந்த இடத்துலதான் வார்த்தையை, சரி திருமண வாழ்க்கைன்றத காட்டுல குடும்ப வாழ்க்கையை கெடுத்து விடும். வார்த்தையை கரெக்டா போடுறேன் அஸ்வந்த் உங்களுக்காக. ஓகே, குடும்ப வாழ்க்கை. ஏன்னா இது வந்து 2ஆம் வீட்டு அடிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வந்து 3லயே 4லயே ஆட்சியாறது ஒரு நல்ல அமைப்பு இல்ல. அதனுடன் செவ்வாய் சேருவது நல்ல அமைப்பு இல்லை. இந்த இடத்துல வந்து எல்லாரும் பிருகுமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பிருகுமங்கல யோகம் செயல்படாது. ஏன்னா காலபுருஷனுக்கே, நல்லா புரிஞ்சுங்க, காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியும் காலபுருஷனுக்கு மாரகாதிபதியும் குடும்பாதிபதி மாரகாதிபதியும் 2 பேரும் சேர்ந்து காலபுருஷனுக்கு 7 மாரகஸ்தானத்துல இருக்கிற மாதிரியும் சேர்ந்து செயல்படும் கடகத்துக்கு. இது ஒரு கான்செப்ட். நீங்க சொன்ன மாதிரி ரிஷப லக்னம் எடுத்தோம்னா, ரிஷப லக்னத்திற்கு இவரை வந்து உட்காந்துட்டு சனி சூரியன் மற்றும் புதன் 3 பேருமே அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா 3ஆம் வீடு பாதிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சனியும் சூரியனும் சேரவே கூடாது. இந்த மாதிரியான ஜாதகத்துக்கு தான் ஹார்ட்ல ஸ்டென்ட் வைக்கிற ஜாதகம். புரியுதுங்களா? இந்த ஹார்ட்ல எல்லாம் ஸ்டென்ட் வைப்பாங்க தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வந்து ஆர்கே. ஆமா சார். இதெல்லாம் இந்த ரிஷப லக்னத்துக்கு 3ல சூரியன் சனி மற்றும் புதன் சேர்ந்தா ஹார்ட்ல ஸ்டென்ட் வைக்கிறது நான் கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருக்கு. எந்த தசையில பாதிக்கும் நீங்க எப்படி சார் சொல்வீங்க? புதன் தசையில பாதிக்கும் சொல்வீங்களா, சூரிய அடிக்கும்? அதுதான் சொல்றேன். இது வந்து நீங்க கேக்குறது எந்த திசையில அடிக்கும் பண்றதுன்றது, அதுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 6 கிரகமும் வேணும். நான் சொல்றேன், மிச்சம் இருக்கக்கூடிய 6 கிரகமும் வேணும். அந்த 6 கிரகமும் இருந்தா தான் அந்த 6 கிரகமும் எங்கெங்க உக்காந்துட்டு இருக்குன்றத பொறுத்து, யாரு தசை நடத்துறாங்கன்றத பொறுத்து அடுத்தது. ஆனால் பேசிக்காக புரிஞ்சுக்கணும்னா, அந்த சேர்க்கை அந்த இடத்தில் 4ஆம் வீட்டுக்கு, காலபுருஷன் 4ஆம் வீட்டுக்கு ஆபத்து. நான் உண்மையை சொன்னா லக்னத்துக்கே நான் சொல்லல, இது புரிஞ்சுக்கோங்க. லக்னத்துக்கே நீங்க ரிஷப லக்னம்னு சொன்னீங்க. என் மைண்ட்ல ரிஷப லக்னமே இல்ல. ஏன் இல்ல? காரணம் என்னன்னா, நீங்க 2 கொடுத்தீங்க, 2 கடகத்துக்கும் கொடுத்தீங்க, ரிஷபத்துக்கும் கொடுத்தீங்க. 2த்துக்குமே என் மைண்ட்ல வந்து நான் லக்னத்தையே மேட்ச் பண்ணல. எப்பைக்கு நீங்க எல்லா கிரகமும் கொடுக்கலையோ, நான் காலபுருஷ தத்துவத்தை உள்ள கொண்டு வந்துருவேன். சார் ஒரு சின்ன ஃபாலோ அப் கொஸ்டின் சார். ஏன்னா நீங்க லைவ்ல சொல்லி பார்த்துருக்கேன். இப்போ கடக லக்னம்னு எடுத்துப்போம். அதுல வந்து நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது 4 வந்து சுக்கிரன் இருக்கிறது வந்து தொழிலுக்கு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
நீங்க சொன்னதுலயே நான் ஒரு எக்ஸ்ட்ரா கேக்குறேன். என்னன்னா தொழிலுக்கு நல்ல விஷயம் சொல்லியிருக்க மாட்டேன்னு. கடக லக்னத்துக்கு 4ல சுக்கிரன் இருக்கிறது. அங்க சுக்கிரன் மட்டும் இல்ல, அங்க சில வேற கிரகங்களும் இருந்துச்சு. சூரியன், புதன், சுக்கிரன் ஒரு எக்ஸாம்பிள் இருந்துச்சு. அங்க வந்து சூரியன்ல சனி, புதன் மற்றும் சுக்கிரன் இருந்தாதான் தொழிலுக்கு நல்லது. சுக்கிரன் மட்டும் இருந்தா தொழிலுக்கு கெடுதல். சுக்கிரன் செவ்வாய் தொழிலையும் அடிக்கும்னு எடுத்துக்கலாம்ல? கண்டிப்பா அடிக்கும். 100% அடிக்கும். 10ஆம் வீட்டுக்கு 2 மாரகத்துல எல்லாம் உட்காந்துருக்கேன். கண்டிப்பா அடிக்கும். சொல்லுங்க அவினாஷ். ஹலோ சார். இது வச்சு எனக்கு ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின். இப்போ இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை வந்து எனக்கு நார்மலா ஐ ஃபீல் இட்ஸ் ஏதோ ஒரு வகையில் அது ஒரு டேஞ்சரஸ் சேர்க்கை மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு மிதுன லக்னமோ அல்லது ஒரு மீன லக்னமோ எடுத்துக்கிட்டா ஓகே, இது 2 கிரக சேர்க்கை, ஐ மீன் இது மட்டும்தான். இப்போ சுக்கிரன் செவ்வாய் துலாத்துல சேர்றப்போ அது சேரக்கூடாத கிரக சேர்க்கை துலாம் வீட்டுக்கு. ஏன்னா துலாம் வீட்டுக்கு செவ்வாய் மாரகாதிபதியா வந்து சுக்கிரன் அங்க வந்துருவார். இப்போ ஒரு மீன லக்னமோ திரும்பி சொல்லுங்க. இப்போ சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை அது வந்து உதாரணத்துக்கு மீன லக்னமோ மிதுன லக்னமோ இந்த 2 லக்னத்துல வச்ச ஒரு எக்ஸாம்பிள் வேணுங்க. இப்ப துலாம் வீட்டுல நிக்கிறப்போ சுக்கிரன் அவர் நின்ன வீட்டுக்கே அட்டமாதிபதியாகவும் அவர் வருவார், அங்க செவ்வாயே மாரகாதிபதியும் ஆயிடுவார். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு மிதுன லக்னம் வைக்கிறோம்னா நான் எப்படி புரிஞ்சிருக்கேன்னா, சுக்கிரன் செவ்வாய் 5ல சேருது அப்படின்னா 6ஆம் அதிபதியுடன் சேர்ந்த 5ஆம் அதிபதி அங்க வந்து 5ஆம் அதிபதியா செயல்படாம விரையாதிபதியா செயல்பட ஆரம்பிச்சிருவார் 5ஆம் வீட்டிலேயே உட்கார்ந்தாலும், அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு உண்டு. சோ இப்போ இப்போ ஒரு சுக்கிர தசையோ இல்ல ஒரு சுக்கிர புக்தியோ ஏதோ ஒண்ணு வருதுன்னா அது நல்லா செயல்படணும் அப்படின்னா அங்க என்ன கிரக தொடர்பு வந்தா இந்த 6ஆம் அதிபதி, பட் அங்க சனி வந்துரு இப்ப அங்க சனி வந்துருச்சுன்னா லக்னத்திற்கு ஏன்னா லக்னத்திற்கு 6, 8, 12 தொடர்புன்னு வந்துரும். சொல்றேன் அந்த இடத்துல சுக்கிரன் வந்து சுக்கிரனுக்கு பலம் வேணும். நான் சொல்றேன் அந்த இடத்துல செவ்வாயுடைய சேர்க்கை தவறுதான். ஓகே, அந்த இடத்துல செவ்வாயுடைய சேர்க்கை சேரக்கூடாது. அந்த சேர்க்கையை நமக்கு அந்த தோஷத்தை அடிக்கணும்னா சனி சேரணும். சனியே பாத்தீங்கன்னா அந்த லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் ஆயிடுறான். ஆனா ஒரு விதத்தில் அவனே பாக்கியாதிபதியாகவும் இருக்கான். அப்போ சனி வந்து 8ஆம் வீட்டு பலனை அந்த இடத்துல செய்ய போறானா கொடுக்க போறானான்னு பார்த்தா பெருவாரியாக தரமாட்டான். சுக்கிரனுடைய சேர்க்கை அங்க இருக்கிறதுனால சனி பாக்கியாதிபதியாகவும் செயல்படுவான். இது ஒரு கான்செப்ட். ஆனா இதே சுக்கிரனே 12ஆம் அதிபதியா லக்னத்துக்கு வந்துருவான். அதுதான் சார். அப்ப 6, 8, 12ன்ற சகிதம் வந்துரும் உள்ள. சகிதம் வந்துரும். இந்த சகிதத்தை அடிக்கணும் அப்படின்னா புதன் தேவை உள்ள. பட் இப்போ இது வந்து சுக்கிர தசை, இது ஒருவேளை செவ்வாய் தசையா இருந்துச்சுங்களாங்க சார்? இப்ப தசாநாதன் செவ்வாயா வந்துடுறான், அங்க புதன் சேர்றப்போ செவ்வாய் புதன் செவ்வாயால கெடுதல் பண்ண முடியாதுன்றேன். செவ்வாயால அங்க கெடுதல் பண்ண முடியாதுன்றேன். இப்ப இதே மீன லக்னமா ஒரு ஆப்போசிட் லக்னமா போட்டா, இப்போ இது வந்து சுக்கிரன் செவ்வாய் வந்து சுக்கிரன் வந்து மிதுனத்துக்கு நண்பர், இதே மீன லக்னமா போட்டாங்க சார்? மீன லக்னமா இருந்தா இருக்கக்கூடாது. அங்க குரு பார்வை அந்த மாதிரி எதுவும் எடுத்துட்டு வரணுமா இல்ல? குரு பார்வை இருக்கவே கூடாது. இருக்கவே கூடாது. சுக்கிரன் இருக்கிறனால ரிஷப் மீன லக்னமா துலாம் வீட்டுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், சனி, சுக்கிரன், புதன் சேர்ந்து இருக்கும்போது இந்த இடத்துல குரு பார்வை இருக்கவே கூடாது. இப்போ இதுக்கு எப்படிங்க சார்? இப்ப மீன லக்னத்திற்கு அந்த அட்டமாதிபத்திய தோஷம் உடையணும்னா அங்க என்ன கிரகம் வந்து இதாகணும் சார்? அங்க அஷ்டமாதிபத்திய தோஷம் உடையணும்னா முதல்ல சனியும் புதனுமே அந்த சுக்கிரனை தொடர்பு கொள்ளக்கூடாது. ஓகே. அதுக்கு பதிலா செவ்வாய் அடுத்து தொடர்பே பண்ணக்கூடாது. சுக்கிரன் இருக்கா பாத்தீங்களா, வெரி வெரி டேஞ்சரஸ் பிளானட். அதுதான் சார். தனுசுக்கு கூட தனுசு லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி தான் சுக்கிரன். ஓகே, அந்த தனுசுக்கு கூட சனியோட சுக்கிரன் சேரும்போது அபாரமா செஞ்சிருவான் வேலை, சரியா வேலை செய்வான், சூப்பரா இருக்கும் சனியோட சேரும் போது. ஆனா
மீன லக்னம் இருக்கு பாருங்க, இந்த மீன லக்னத்திற்கு தான் உடல் ஸ்தானாதிபதியாகவே சுக்கிரன் வருவான், 3ஆம் அதிபதி. அவனே அஷ்டமாதிபதியா வருவான். இது வெரி வெரி டேஞ்சரஸான, ரொம்ப டேஞ்சரஸான ஆளு சுக்கிரன் மீன லக்னத்திற்கு. அந்த சுக்கிரன் யார் டச்சும் இருக்கக்கூடாது, ஒருத்தர் டச் இருக்கக்கூடாது, ஒருத்தருடைய டச் இருக்கக்கூடாது. மீன லக்னத்துக்கு மட்டும் சுக்கிரன். சப்போஸ் அங்க செவ்வாய் டச் ஆயிடுச்சுன்னா அந்த தோஷத்தை உடைக்கிறதுக்கு வேற என்ன கிரகம் பார்த்தா இல்ல சேர்ந்தா உடையும் சார் மீன லக்னத்திற்கு? சரி, அப்ப அந்த சுக்கிரன் எங்க இருக்காரு? நீங்க சொன்ன மாதிரி 8ஆம் வீட்டுல இருக்கக்கூடாது. துலாம் துலாம் துலாம்ல இருந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சுக்கிரன் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல செவ்வாயுடன் சேர்ந்து, அப்ப கூட ஒரு டேமேஜ் தான். லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல செவ்வாயுடன் சேர்ந்து, அந்த இடத்துல எப்படி போட்டாலுமே செவ்வாயுடன் சேர்ந்து கூடவே சந்திரனோடையும் உச்சமாய் சேரணும். அப்ப கூட 3ஆம் வீட்டை அடிக்கும் சார். நீங்க கேட்ட கேள்வி அஷ்டமாதிபத்திய தோஷத்தை அடிக்குமான்னு தான் கேட்டீங்க. இங்க அஷ்டமாதிபத்திய தோஷம் அடிச்சு போகும், ஆனா 3ஆம் வீடு கெட்டு போகும். 3ஆம் வீடு அடி வாங்கும். சந்திரன் சுக்கிரன் மாறாது. சந்திரன் செவ்வாய் சேர்ந்ததுனால 3ஆம் வீடு அடி வாங்கும். 3ஆம் வீடு அடி வாங்கும். சோ இதுக்கு நிவர்த்தியே இல்லையாங்க சார்? காலம் தான் நிவர்த்தி. இதுக்கு வேற மாதிரி கூட சொல்லலாம். அஷ்டமாதிபத்திய தோஷமும் அடி வாங்கணும், 3ஆம் வீட்டு தோஷமும் அடி வாங்கணும் அப்படின்னா லக்னத்திலேயே குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய், சந்திரன் 4 பேரும் சேரலாம் லக்னத்திலேயே. இப்ப 3ஆம் வீடும் ஓரளவுக்கு வந்து பாதிப்படையாது. ஏன்னா 3ஆம் வீட்டுக்கு 11ல தான் குருவும் சந்திரனும் சேரும். அப்போ அதான் சார், இப்போ அது ஓகே. ஆனா துலாம் வீட்டுல இருந்தா இதுக்கு நிவர்த்தியே இல்ல, வாங்குறத வாங்கித்தான் ஆகணும். நிவர்த்தியே கிடையாது. எப்பா சனியும் செவ்வாய், இவர்ப்பா சனி செவ்வாய் 2 பேருமே மீன லக்னத்திற்கு 8ஆம் வீட்டுல சேர்ந்து அமர்ந்து செவ்வாய் தசை நடந்து நல்லா இருக்கிற ஜாதகத்தை நானே போட்டிருக்கேனே. அந்த இடத்துல அது ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லுவோம்ல. அங்க சனி செவ்வாய் நல்லா இருக்கு, செவ்வாய் தசை நடக்குது, சூப்பரா இருக்கு. சுக்கிரன் டச் இல்ல, அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா அது 2, 9, 11 செயல்படும்ங்கிற மாதிரி வரும் லக்னத்திற்கு. செயல்படும், லக்னத்திற்கு நல்லது, அது நல்லது. ஆனா அங்க சுக்கிரன் உள்ள நுழைஞ்சிட்டாருன்னா அப்படியே எல்லாத்தையும் குழப்பி விட்டு மாரகாதிபதி அப்படி இப்படின்னு செயல்படும். அவ்வளவுதான், முடிஞ்சது கதை, முடிஞ்சு கதை. 1, 2ஆம் குடும்பத்தை அடிச்சு விடும், இல்ல மனைவியை அடிச்சு விடும், இல்ல ஜாதகரே அடிச்சு விட்டுரும். ஓகே சரி, கடைசி அதாவது ஒரு கேள்வி. மணிகண்டன் சொல்லுங்க. மணிகண்டன், பொதுவா சுக்கிரன் வந்து குரு சாரம் வாங்கினா கெடுதல்னு ஒரு இது இருக்கு. ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு வீடியோ சொன்னீங்க சுக்கிரன் குரு சாரம் வாங்கினா. அந்த சுக்கிரன் வந்து குரு சாரம் ஏறி அந்த மறைவு ஸ்தானத்துல இருந்தா நல்லதா கெட்டதா? அது கும்பத்துல ஓகே. அப்புறம் கும்பத்துல வந்து குரு சாரம் ஏறி இருந்தா அது 2 பலனா வருமே, அது எப்படி கெடுதல் எடுக்கலாமா? அது எப்படி? கெடுதல் தான்ப்பா. மத்த கிரகங்கள் எங்க இருக்குன்றத பார்த்துட்டு, கும்ப வீட்டுல வேற யாரோடைய கிரகங்கள் தொடர்பு இருக்குன்றத பார்த்துட்டு தான் நீங்க நிர்ணயம் செய்யணும். எத்தனையோ ஜாதகம் இருக்கே. அதாவது சுக்கிரன், குரு மற்றும் கேது கும்பத்தில் அமர்ந்து சிம்மத்துல ராகு உட்காந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஜாதகம் இருக்கே நிறைய. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டுட்டே இருப்பாரு, சார் அரசாங்க உத்தியோகம் எனக்கு எப்ப கிடைக்கும். நடக்கிறது ராகு தசை இத்தனையும். குரு சுக்கிர தொடர்புடன் ராகு தசை கிடைக்காது அரசாங்க உத்தியோகம். ஏன்னா ராகு நின்ற வீட்டுக்கும் 2 மாரகாதிபதிகளும் தொடர்புல இருக்கும். மற்றும் அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து குருவுடைய சாரத்துலதான் இருப்பார். அந்த குரு சிம்மத்தை பார்த்து இருக்கவே கூடாது. ஸோ பேசிக்ஸ், அதாவது நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியம். அஸ்திவாரத்தை நீங்க ஒழுங்கா போட்டுட்டீங்கன்னா அதுக்கு மேல கட்டடத்தை நீங்க எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். அஸ்திவாரத்தை ஒழுங்கா நீங்க போடலைன்னா, ஃபவுண்டேஷனை ஒழுங்கா ஜோசியத்துல நீங்க போடலைன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் கட்டடம் மாறும். அப்படி இப்படி ஆட்டி ஆட்டி அஸ்திவாரத்தையும் சேர்த்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அஸ்திவாரம் கட்டடம்னு நீங்க மாத்துவீங்க.
இதே அஸ்திவாரத்தை ஒழுங்கா உங்களுடைய ஹாரோஸ்கோப்ல நீங்க வந்து உங்களுடைய ஜோசியத்துக்கு நீங்க போட்டுட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அஸ்திவாரம் சேமா தான் இருக்கும், கட்டணம் மட்டும் வேறுபடும். இது வந்து இதை உண்மையில நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா துல்லியமா பலன் சொல்லலாம். அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. சூப்பரா சொல்லலாம், நெத்தி அடி அடிக்கலாம், கேட்கலாம். நேத்தி கூட ஒரு ஜாதகத்துல கேட்டேன், அவங்க எல்லாம் இருக்காங்களான்னு தெரியாது, அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் வேற. அது ஒருத்தருடைய ஜாதகத்தை காமிச்சு கேட்டாங்க, இவருக்கு ஒரு இருதார அமைப்பு இருக்கேமா, இரு தார அமைப்புன்னு கூட சொல்லல, இரு தாம்பத்திய அமைப்புன்னு சொன்னேன். இருக்கேமா பேசினது ஒரு லேடி, அவங்ககிட்ட இது தாம்பத்திய அமைப்பு இருக்கே அப்படின்ற. சார் இந்த தசை இந்த புக்தி நடக்குது, 3 மாசம் அவருக்கு வேலை இல்லாம இருக்காரு. என்னம்மா ஆபீஸ்ல இந்த பிரச்சனையா, லேடி சார்ந்த பிரச்சனையா? ஆமா. எதுக்குமே இல்லைன்ற பதிலே வரல. லேடி சார்ந்த பிரச்சனையா? ஆமா. வேலை போனது அவங்களா தானே தூக்கினாங்க? ஆமா. ஆமாமா, அதுவும் கிட்டத்தட்ட வந்து சாம்பத்திய ரீதியான பிரச்சனையில சிக்கினாரா? ஆமா. ஆனா சார் அது ரூமர் சார், அது ரூமர் சார். நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், அவர் லக்னத்தை குரு பார்க்கும், நான் அவரை நம்ப மாட்டேன்ட்டேன். விஷயம் எல்லாம் எப்படி போவேன்னு கேட்டேன். சோ நீங்க எல்லாமே இதெல்லாம் அஸ்திவாரம், இதெல்லாமே அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த கிரகம் எங்கிருந்து எப்படி செயல்படுதுன்றத உங்களால பின் பாயிண்ட் பண்ணி எடுக்க முடியும், பின் பாயிண்ட் எடுக்க முடியும். இருக்கிறது அதான முக்கியம். நம்ம என்ன ஒரு ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு விதமாக பலன் மாறும். நான் சொல்றது புரியுதுங்களா? இது வந்து மற்ற முறையை வந்து குறை சொல்வதற்காக இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு கேபி சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல டிஎன்ஏவா இருக்கட்டும், இல்ல ஏஎல்பியா இருக்கட்டும், அவங்க முறையிலேயே மாத்திக்கிறது கிடையாது. பாத்தீங்களா? கவனிச்சிருக்கீங்களா? அவங்க கான்செப்ட் இதான்னா ஆமா இதான். ஒரு நாளும் அவங்களுடைய கான்செப்ட அவங்களே மாத்திக்கிட்டது கிடையாது, மாத்திக்கிட்டதே கிடையாது, ஒரு நாளும் கிடையாது. எல்லா ஜாதகத்திலையும் லக்னம் வந்து முன்ன பின்ன பிறக்கிறதுன்றது கண்டிப்பாக உண்டு. பிறந்த நேரம் எந்த ஜாதகத்திலையும் துல்லியம் கிடையாதுன்றத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா 1 மணி நேரம்லாம் தள்ளி பிறக்க மாட்டாங்க, ஏதோ 5 நிமிஷம் அவ்வளவுதான். கேபிலையும் அப்படிதான். கேபிலையும் ஒரு 5 நிமிஷம் தள்ளி பிறந்தா ஆமாம் பலன் மாறும், யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே சமயத்துல இது அவங்களும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நடந்த பலனுக்காக அந்த ஒரு 3 நிமிஷம் முன்ன பின்ன தள்ளி போட்டுப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. See, you see it from a different perspective. இப்ப நீங்க ஒரு ஜோசியர், நான் வந்து கேபியில பாக்குறேன், நீங்க வந்து ஒரு சுபத்துவ பாபத்துவத்துல பாக்குறீங்க, பக்கத்துல வந்து ஒருத்தர் வந்து ஏஎல்பியில பாக்குறாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஏஎல்பியில பாக்குறாரு, இன்னொருத்தர் டிஎன்ஏல பாக்குறாரு, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில பாக்குறாரு, அவினாஷி டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில பாக்குறாருன்னு வச்சுப்போம். ஒரு ஜாதகத்தை வாடிக்கையாளர் எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதே ஜாதகத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க, அதே ஜாதகத்தை அந்த வாடிக்கையாளர் உங்ககிட்டயும் காமிச்சிருக்காரு, இப்ப என்கிட்ட காமிக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து ஏஎல்பியில இருக்கிறவங்க கிட்டையும் காமிக்கிறாரு, அவினாஷ் கிட்ட டிஎன்ஏல இருக்கிறவர்கிட்டையும் காமிக்கிறாரு. ஏற்கனவே பார்த்துட்டாரு, இப்ப கடைசியா என்கிட்ட வந்திருக்காருன்னு வச்சுப்போம். இப்ப நான் வந்து பாக்குறேன், அதை பார்த்துட்டு சார் நீங்க பிறந்த நேரத்துல வந்து ஒரு 2 நான் ஒரு பலன் சொல்றேன், இல்லையே சார் அந்த மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்றாரு. அப்படின்னா நீங்க ஒரு 2 நிமிஷம் முன்னாடி பிறந்திருக்கணும்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் மாத்துறாரு, அந்த பலன் சரியாக வருது. மறுபடியும் அவர் ஒரு சில பலன் சொல்றாரு. அவர் சொன்னோடனே ஆமா சார் இதெல்லாம் எனக்கு ஒழுங்கா வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபியூச்சருக்கும் பலன் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஆனா லக்னம் மாறல, நல்லா புரிஞ்சுக்கோங்க, லக்னம் மாறல. இந்த 2 நிமிஷத்துல லக்னம் மாற போறது கிடையாது. அது 1 டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, 2 டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, மாற போறது கிடையாது. இப்போ இதை சொல்லிட்டாரு. அவினாஷ் என்ன பண்ணிருக்காரு, டிஎன்ஏ உடைய அஸ்ட்ராலஜில அவர் என்ன சொல்றாருன்னா அதே லக்னத்துக்கு பலன் சொல்றார்.
80% பலன் பொருந்திடுது. ஏஎல்பிலையும் ஒரு 80% பலன் பொருது. இப்ப நான் உங்ககிட்ட வரேன், நீங்க லக்னமே தப்பு, 1 மணி நேரம் முன்னாடி பிறந்திருக்கீங்கன்னா அப்ப யாருகிட்ட தப்பு இருக்கு? அந்த அஸ்ட்ராலஜர் மேல தான் தப்பு இருக்கு. கண்டிப்பா. எந்த அஸ்ட்ராலஜர் மேல? உங்ககிட்ட தான் தப்பு இருக்கு. கரெக்டா? ஏன் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 4 பேருமே இல்ல 3 பேருமே அதே லக்னத்திற்கு சரியான பலன் சொல்லியிருக்காங்களே. அப்புறம் எப்படி தவறு வரும்? சரி, தவறுன்றது என்ன அப்படின்னா நம்ம இங்கேயும் என்ன தவறு நடக்குது? பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் என்ன தவறு நடக்குது? 4ஆம் வீட்டுல ஒரு லக்னம்னு எடுத்துக்கீங்க, ஏதோ ஒரு லக்னம், மேஷ லக்னம் எடுத்துக்கீங்க. மேஷ லக்னத்துல ஒரு 3 டிகிரியில ஒரு ஜாதகர் பிறந்திருக்கார். நல்லா புரிஞ்சுக்கங்க, மேஷ லக்னத்திற்கு 3 டிகிரியில் ஒரு ஜாதகர் பிறந்திருக்கார். லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துட்டு இருக்கு. லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, செவ்வாய் மற்றும் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, மேஷ லக்னம் 3 டிகிரியில இருக்கு. லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு, இல்ல புதன் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு, ஏதாவது ஒண்ணு. புதன் ராகுவே கரெக்டா இருக்கும். புதன் ராகு உட்கார்ந்துட்டு இருக்கு. 4ஆம் வீட்டில் நல்லா புரிஞ்சுக்கங்க, 4ஆம் வீட்டில் சனியும் சூரியனும் உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஜாதகத்துக்கு, இதே மேஷ லக்ன ஜாதகத்திற்கு நான் என்ன சொல்லுவேன்னா, சனி தசை நடக்குதோ அல்லது சூரிய தசை நடக்குதுன்னா அம்மா இல்லைன்னு. புரியுதுங்களா? அம்மாக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தசாபுக்தி சார் இது. சனி தசை நடந்தாலும் சரி, சூரிய தசை நடந்தாலும் சரி, அம்மாக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தசாபுக்தி இது. இல்ல வேண்டாம்ப்பா, ராகு தசையே நடக்குதுப்பா, ராகு தசையே நடக்குது, இல்ல புதன் தசையே நடக்குது, அம்மாக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய தசைன்னு சொல்லுவேன் நானு. இல்லையா, பிறந்த உடனேயே அம்மா இருக்காங்களான்னு கேட்பேன். இல்லையா, அது கூட வேண்டாம்ப்பா, அது கூட வேண்டாம். அதே மேஷ லக்னத்துக்கு 5ல வந்து சூரியனும் சனியும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது இன்னும் பெஸ்ட். ஏன்னா 4ஆம் இடத்தை வேற மாதிரி கவுண்டர் ஈக்குவேட் பண்ணிடுவோம். மேஷ லக்னம் 3ல புதனும் ராகுவும் சேர்ந்திருக்கு, 5ஆம் இடத்தில் சனியும் சூரியனும் சேர்ந்திருக்கு. இப்போ சனி திசையோ சூரிய திசையோ வந்தா அம்மாக்கு பிரச்சனைன்னு சொல்லுவேன் நான். இது ஏன் ஜோதிடம். இதுவே இல்ல நீ 15-20 நிமிஷம் முன்னாடி பிறந்துட்ட, 4ஆம் பாவகத்துல புதனும் ராகுவும் இருக்கிறதுனால தான் இது அம்மாக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா இது தவறுன்ற. புரியுதுங்களா? ஏன் தவறு? இதை பார்த்த உடனே நம்ம குரூப்ல இருக்கிறவங்க பார்த்த உடனே அடிச்சு விட்டுருவாங்க, கரெக்டா அடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல 4க்கு மாரகாதிபதிகள் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் சார அமைப்புகள், அதுக்கப்புறம் சந்திரன் எங்க இருக்குன்னு. சோ நீங்க ஒரு லக்னத்தை மாத்துறது அந்த பாவகம் கெட்டு போச்சுன்னு தானே மாத்துறீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? அம்மாவுக்கு ப்ராப்ளம் கொடுக்கும் அப்படின்னா அந்த பாவகம் கெட்டு போச்சு, 4ஆம் பாவகம் கெட்டு, 4ஆம் வீட்டு காரகன் கெட்டு, 4ஆம் அதிபதி கெட்டால் தானே அது 4ஆம் வீட்டுக்கு பிரச்சனை தரும்னு நினைக்கிறீங்க. அதுதானே தவறான அணுகுமுறைன்ற. அப்படி இல்லை. 8ல் சனி ராகு இருந்தும் எத்தனையோ பேர் நல்லா இருந்திருக்காங்களே, ஆயுளோட இருந்திருக்காங்களே. 8ல் சனி செவ்வாய் இருந்தும், இந்த மீன லக்னத்துக்கு இருந்தும் எத்தனையோ பேர் நல்ல ஆயுளோட இப்போ ஒரு செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 வயசு ஆகி போச்சு, நடந்திருக்கு. ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. நீங்க லக்னத்தை மாத்துறீங்கன்னா எதன் அடிப்படையில மாத்துறீங்க அப்படின்னா, நமக்கு புரிஞ்சுக்கிட்ட ஜோசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஜோதிடத்தையும் வச்சுதான் மாத்துறோம். அது அப்போ நமக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிற ஜோசியம் சரியாக இல்லைன்னா தவறு யாருகிட்ட இருக்கு? ஆமா, இதைத்தான் நான் சொல்றேன். ஒரு நீங்க எத்தனை பேர் வேணாலும் கொடுங்கப்பா, எத்தனை அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட வேணாலும் கொடுங்கப்பா, கொடுத்த லக்னத்திற்கு அவங்க ஒரு 60-70% பலன் சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்ட் தானே. ஏன் அந்த இடத்துல லக்னத்தை மாத்தணும்? புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்.
சொல்லுங்க மனோஜ். சார் ஒரு டவுட் சார். சார் இப்போ வந்து தனுஷ் லக்னம் சார், குரு வந்து லக்னாதிபதி வந்து 10ல வந்து கன்னி வீட்டுல இருக்காரு, உடன் செவ்வாயும் இருக்காரு. இப்ப வந்து குரு நின்ன வீட்டுக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி, அதே சமயத்துல உடன் செவ்வாய் இருக்காரு, செவ்வாய் நின்ன வீட்டுக்கு 8ஆம் அதிபதி ஆகுறாரு. அப்போ இந்த குரு தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ராகு தசையில கடன் இருந்தது. ஆனா வந்து 1.5 வருஷம் தான் ஆச்சு குரு தசை பிறந்து. கடன்ல எந்த மாற்றமும் இல்லை, உடனே மாறாதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. எந்த ஒரு தசை வந்ததும் உடனே உனக்கு எதுவும் மாறாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆனா எனக்கு புதுசா வந்து எனக்கு வயிறு சார்ந்த நோய் IBS வந்துச்சு. அப்புறம் அதுல இருந்து கொஞ்சமா ரிலீவ் ஆகி வந்தேன். வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி மாறி மாறி வாயில இருந்து உங்களுக்கு ஆசன வாய் சார்ந்த வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப கண்டிப்பா வரும். அதான் சார், இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இங்க குருவுடன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிற அந்த 8ஆம் அதிபதியா அவர் பாதகாதிபதியா, இங்க லக்னாதிபதி குரு வந்து லக்னாதிபதி 4ஆம் அதிபதியா செயல்படுறதை விட இன்ன வீட்டுக்கு பாதக மாரகாதிபதியாவும் உடன் செவ்வாய் இருக்கிறதுனாலதான் சொல்லலாம். ஓகே ஓகே. அதுவும் சேர்த்து மற்றும் நீங்க மற்ற கிரகத்தோட எங்க இருக்குன்னு சொல்லவே இல்லையே. அதான் சார், புதன் வந்து வீடு கொடுத்த புதன் மிதுனத்துல ஆட்சியா இருக்காரு, சுக்கிரனோட இருக்காரு கூட. அதே மாதிரி குருக்கு கொடுத்த சாரம் கொடுத்தவர் வந்து சந்திரன், லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி. அவர் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரனா இருக்காரு. திரும்பி சொல்லுங்க. புதன் வந்து ஆட்சியா இருக்காரு சார், வீடு கொடுத்த கண்ணியில. புதன் வந்து லக்னத்துக்கு 7ல புதன் சுக்கிரன் இருக்காங்க, 10ல வந்து குருவும் இருக்காங்க, மற்றும் சந்திரன் சூரியன் எங்க? அதான் சார், இது சந்திரன் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடம் மகர வீட்டுல இருக்காரு, பௌர்ணமி சந்திரனா இருக்காரு, புல் மூணு. இவர் வந்து குருவுக்கு சாரம் கொடுத்தது சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துல இருக்காரு. சூரியன் வந்து லக்னத்துக்கு 8ஆம் இடம் கடக வீட்டுல இருக்காரு. சூரியனும் சந்திரனும் இதை நான் சொல்லணும்ன்றதே கிடையாது. முகுந்தன் சொல்லிடுவாரு, அவினாஷ் சொல்லுவாரு. முகுந்தன் நீங்களே பதில் சொல்லுங்க, ஏன் அதுக்கு தப்பு, ஏன் அவருக்கு பிரச்சனை வருதுன்னு. சாரம் கொடுத்த சந்திரன் வந்து லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல அஷ்டமாதிபதி. அப்புறம் சேர்ந்து இருக்கிற செவ்வாயும் 10ஆம் வீட்டுக்கு 8ஆம் அதிபதி. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இல்ல சார், மூணாம் வீட்டுக்கு குரு 8ல உட்கார்ந்து சாரம் கொடுத்தவன் 3க்கு 6ஆம் அதிபதியாகி தன் வீட்டை தானே அவர் 3க்கு 6 பாப்பாரு. சோ இதுவும் ஒரு 6 8ஆம் அதிபதி அந்த மாரகாதிபதியின் தொடர்பு 3. எப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, எப்போ வந்து உடம்புல பிரச்சனைன்னு வந்துருச்சோ 3ஆம் வீட்டுலதான் முதல்ல கை வைக்கணும். 3ஆம் வீட்டுலதான் கை வைக்கணும். 3க்கு மாரகத்துல உட்காந்து இருக்குல்ல, தனுசு லக்னத்திற்கு 10ல உட்காந்துக்கிட்டு இருந்தா செவ்வாயும் குருவும் உட்காந்துட்டு இருக்குன்னா, அந்த செவ்வாயே 3க்கு மாரகாதிபதியாகி மறுமாரகத்துல உட்காந்துட்டு இருக்குல்ல. 10ஆம் நின்ன வீட்டுக்கு அவர் சந்திரனை பாக்குறது நல்லதோ, 10ல உட்காந்துட்டு குரு 5ஆம் பார்வையா லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற பௌர்ணமி சந்திரனை பாக்குறது நல்லதோ? வீட்டுக்கு மாரகர்கள். அது தப்பாச்சே. அது ஒரு தப்புனாலும் இது எல்லாத்துக்கும் சேர்க்கணும்ல. 7ஆம் வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறது தப்பாச்சே. 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் வந்து அங்க லக்னத்திற்கு 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறது அங்க தப்பாச்சே. இன்னும் ஒரு ராகு கேது விட்டாரு. ராகு கேது எங்க இருக்கு சார்? ராகு வந்து விருச்சகத்துல லக்னத்துக்கு 12ல சார், கேது வந்து லக்னத்துக்கு 6ல சார். ஓகே, அது ஓகே, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவங்க 2 பேரும் பக்கம் ஓரளவுக்கு இதுல உக்காண்டாங்க. சோ அப்போ ஏன் அந்த இடத்துல சரி, இதுவும் ஒரு விதத்துல எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். இந்த இடத்துல நீங்க பாயிண்ட் வந்து சனி எங்க இருக்காருன்னு சொன்னீங்க சார்? சனி 3ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறார் சார், ஆட்சியா. அவ்வளவுதான் முடிஞ்சது. 3ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையா ராகுவை பாக்குறாருல்ல, காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு பாதிக்குது இல்ல. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கேட்கணும் பாருங்க. ஒரு ஜாதகத்தை கணிக்கிறதுன்றது டக்கு 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 டக்குன்னு ஒரு 5 செகண்ட்ல கணிக்க முடியாதுங்க. நோயும் கடன் இந்த ராகு குரு தசை வந்து ஃபுல்லா எல்லா பத்திலையும் கண்ணியாமா சார்? இல்ல வந்து இது ஒரு அது எதிர்கால பலன். அந்த எதிர்கால பலனை நம்ம குழுவுல சொல்றது கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். கடந்த கால பலனை மட்டும்தான் இங்க வந்து
பிராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா கடந்த கால பலனை ஒழுங்காக எடுக்கிறதுக்கு நமக்கு ஜோதிடம் பழகிவிட்டால் எதிர்கால பலனையும் சரியாக சொல்லுவோம் என்ற ஒரு 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 நோக்கத்துடன் நம்ம பழகுறோம். அதுக்கேத்த மாதிரி இந்த குழுவுல வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் எந்த அளவுல ஜோசியத்துல இருந்தாங்கன்றது தெரியும். இப்ப ஜாயின் பண்ண அளவுக்கு அவங்களுக்கே தெரியும் எவ்வளவு தூரத்துல இருக்காங்கன்னு. சோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் எடுத்த உடனே சொல்லிடலாம். குருது உங்களுக்கு நடக்குதுன்னு உடனே ஆஹா இந்த இடத்துல பிரச்சனை இருக்கேப்பா உங்களுக்கு அப்படின்னாலே ஆமா சார் இது எப்ப தீரும் தான் கேட்பாங்க. இதுதான் இதெல்லாம் தான் உண்மை. இதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா இப்படிதான் ஜோசியம் சொல்லணும்ன்றேன். நம்ம வந்து இதையே நம்ம வந்து வேற விதமாக நம்ம வந்து பட்டு லக்னத்தை எல்லாம் மாத்தக்கூடாதுன்னு சொல்றேன். லக்னத்தை மாத்துறதுனால நம்ம செருப்புக்கு ஏத்த மாதிரி காலை தான் வெட்டிக்கிறோம். எப்படி வெட்டிக்கிறோம் அப்படின்னா என் கால் இப்படிதான் இருக்கும்னு தெரியும் அப்படின்ற அடிப்படையில செருப்புக்கு ஏத்த மாதிரி காலை வெட்டுறோம். நான் பழகின ஜோசியம் கரெக்ட், எனக்கு இதுதான் சரி, நான் இப்படிதான் பலன் சொல்லியிருக்கேன், நான் 1000 பேருக்கு சொல்லியிருக்கேன், 1,00,000 பேருக்கு சொல்லியிருக்கேன், இதுதான் கரெக்ட் அப்படின்னு மாத்துறோம். ஒரு தடவை நம்ம சொல்ற பலன் தப்பா இருந்ததுன்னா முதல்ல திருத்திக்க வேண்டியது நம்ம தான். முதல்ல போய் நம்ம எங்கேயா தப்பு பண்ணிட்டோமா தான் எடுத்து பார்க்கணும். ஏன் இப்படி வருது, நம்ம தப்பு பண்ணிட்டோமா எடுத்து பார்க்கணும். நானும் தப்பு பண்ணியிருக்கேன்மா, நானும் தப்பு பண்ணியிருக்கேன். தப்பு பண்ணாமலாம் திருத்திக்கவே முடியாது. ஓகே, சோ அப்போ நம்ம வந்து ஒரு காரணி எல்லாமே வேணும். சாரம் வேணும், நின்ன இடம் வேணும், ஒரு 5-6 லேயர் ஒரு ஜாதகத்தை நீங்க அலசும் பொழுது மட்டும்தான் உண்மையாக ஒளிஞ்சு கொண்டிருக்கிற பலன் வெளியே வரும். இல்லைன்னா வரவே வராது. அதுக்கப்புறம் நம்ம வந்து லக்னத்தை தான் மாத்துவோம். அது தவறான அணுகுமுறை. நான் ஒத்துக்கவே மாட்டேன். நானும் வந்து கொஞ்சம் பிடிவாதக்காரன் தான். லக்னத்தெல்லாம் அப்படி இப்படிலாம் மாத்தவே கூடாது. அப்படிலாம் நம்ம லக்னத்தை மாத்திட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு நாமே வந்து நம்மள நாமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு சமானம். எய்தாப்ல வந்தவனையும் குழப்பி விட்டுட்டு நமக்கு நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் கரெக்டான பலன் அப்படின்னு. அது வேற ஏதாவது நடக்கும். என்ன பண்ணுவாங்க, லக்னத்தை ஒருத்தருக்கு என்கிட்ட வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய ஜாதகம் வந்திருக்கு. நான் பலன் சொல்லுவேன். ஏன்னா இப்பெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன், என்ன நானே கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி எப்படின்னா நான் பலன் சொல்லுவேன், சார் அந்த மாதிரி நடக்கல சார் அப்படின்வாங்க. அப்படியா, நடக்கலையா அப்படின்னாங்க. சார் நீங்க சொன்ன பலன் எல்லாமே தப்புடுவாங்க. இப்படியே சொல்லியிருக்காங்க, நீங்க சொன்ன பலன் எல்லாமே தப்பு. அப்புறம் போயிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு வருவாங்க, திருப்பி அவங்களே வருவாங்க, திருப்பி நம்மகிட்டே வருவாங்க. அது என்னமோ தெரியாது, நம்மகிட்டே வருவாங்க. சார் இப்ப என் ஜாதகத்தை பார்க்க முடியுமா, திருப்பி பலன் சொல்லுவேன். சார் திருப்பி தப்பு சார். சார் 1 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்படிதான், இப்பவும் இப்படிதான். 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த ஞானோதயம் கிடையாது. இப்ப என்ன தெரியுமா கேட்கிறேன், உங்க லக்னத்தை யாராவது மாத்தினாங்களான்னு கேட்கிறேன். நான் சொல்றது புரியுதுங்களா? உங்க லக்னத்தை யாராவது மாத்தினாங்களா? அது 15 டிகிரிலையும் 10 டிகிரிலையும் இருக்கும்பா லக்னம். உங்க லக்னத்தை யாராவது மாத்தினாங்களா? நான் இந்த சோ அஸ்ட்ராலஜர் கிட்ட பார்த்தேன், இந்த ஜோதிடர் கிட்ட பார்த்தேன், அவர் தான் இந்த லக்னம் தப்பு, நான் இந்த மாதிரி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும்னு அவர் தான் மாத்தினாருன்னு. உங்க பழைய நேரத்தை கொடுங்கன்னு சேர்த்து பழைய நேரத்தை கொடுத்து கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் நடந்ததா அப்படின்னு வேற சம்பவத்தை சொல்லுவேன். ஆமா சார் நடந்ததுன்னு. இப்ப பாருங்க இதெல்லாம் நடந்திருக்கா, இப்ப இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கானா, ஆமான்னு. இது வந்து ரொம்ப ரொம்ப ஜோசியம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரிங்க. யாரும் முன்ன போய் நின்னாலும் அவங்களுடைய பிம்பம் தெரியும். நம்ம என்ன தப்பு பண்றோம்னா சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்க மறந்துடுறோம். நமக்கு பின்னாடி யார் என்னென்ன பண்றாங்கன்றது அதே கண்ணாடியில பாத்துக்கலாம், அதை நம்ம மறந்துடுறோம். ஆனா நம்மள மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், விச் இஸ் ராங். இந்த மாதிரி இப்போ சமீபமாக என்கிட்ட வரக்கூடிய கன்சல்டிங்க்கு நான் சொல்லக்கூடிய முதல் பலன்ல இல்ல சார் அப்படின்ட்டாங்கன்னா அடுத்த கேள்வி கேட்கறது, நீங்க ஜாதகத்துக்கு லக்னம் யாராவது மாத்தப்பட்டதா அப்படின்னு தான் கேட்பேன். ஆமான்னு சொன்னாங்கன்னா பழைய லக்னத்தை சொல்லுங்கன்னு, இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் எங்க தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்ப்பேன். இதுதான் நான் ஃபாலோ பண்ற 2 விஷயம். நான் பார்ப்பேன் என் லக்னத்துக்கு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்ப்பேன். சில சமயத்துல நானே தலையடிச்சு, ஓ ஆமா இந்த தொடர்புல இருக்கும்போது இது எப்படி வேலை செய்யும்
அப்படின்னு. ஏன்னா எனக்கும் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும்ல, அந்த டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளும் வந்து ஜாதகத்தை பார்ப்போம். கடுமையான ஒரு சில விஷயத்துல ராத்திரி போய் தூங்கி இருக்க மாட்டேன். சில சமயத்துல காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கும். டக்குன்னு எடுப்பேன் ஜாதகத்துல முதல் ஒரு 4 பலன்ல 2 பலன் தப்பு பண்ணிடுவேன். அப்ப கேட்பேன், இப்ப லக்னம் யாராவது மாறி இருக்கா, யாராவது மாத்தினாங்களா அப்படின்னா, இல்ல சார் யாரும் மாத்தல, நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் காமிச்சதில்ல, யாரும் மாத்தல அப்படின்னா, அப்படி பார்ப்பேன், ஆஹா சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்து பொறுமையா பார்ப்பேன். ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்கம்மா, ஒரு 3 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பொறுமையா பார்ப்பேன். அதுக்கப்புறம் சொல்லுவேன். என்ன நிறைய ஒரு சில பேர் வந்து, சார் இன்னாருகிட்ட போனேன், இவர் இந்த லக்னத்தை மாத்திட்டாரு, இப்ப உங்ககிட்ட வந்திருக்கேன், பழசு கொடுக்கணுமா பூசு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. இல்ல சார் பழசே கொடுங்க அப்படின்னு பழசுக்கு எல்லாத்தையும் லக்னத்தை சொல்லுவேன். கடைசியில ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க. அந்த வார்த்தையை நான் சொல்ல விருப்பப்படலை. முதல்லயே வந்திருக்கலாம் சார்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த வார்த்தைய வேண்டாம். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, பெருவாரியான இது சில சமயத்துல வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இதுல எல்லாம் யாருக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஜோசியம் பார்க்கற வராங்க பாத்தீங்களா, தே ஃபால் இன்டு ட்ராப். தொடர்ந்து நான் உங்களுக்கு அம்சம் பார்த்தீங்களா, ஒரு எத்தனை அஸ்ட்ராலஜர் கிட்ட பார்த்தாருன்னு நானே பார்த்தது. இப்போ ஒரு 60-70 பேர் இருக்காருப்பா அந்த லிஸ்ட்ல. அத்தனை பேர்கிட்டையும் பார்த்திருக்காராம் அவரு. நம்ம குரூப்ல அந்த லிஸ்ட் போட்டோம் பாத்தீங்களா, அத்தனை பேருக்கிட்டையும் பார்த்திருக்காரு. ஆச்சரியமாயிடுச்சு. நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஏன் சார் உங்களை நான் யாஸ் யூஷுவல் கேட்கற மாதிரி ஏதாவது லக்னம் எதாவது மாத்திருக்காங்களா, எதா இருந்தா முன்னாடியே சொல்லுங்க அப்படின்றதுக்கு, சார் நான் அனுப்புறேன் பாருங்க சார் உங்களுக்கு லிஸ்ட், இத்தனை ஜோசியர்கிட்ட பார்த்திருக்கேன், என் லக்னத்தெல்லாம் யாருமே மாத்த முடியாது. ஒரு 60 ஜோசியர்கிட்ட பார்த்திருக்காரு. 60 ஜோசியரும் கிட்டத்தட்ட ஒரு சில பேரை தவிர எல்லாரும் ஒரே லக்னத்துக்கு தான் பலன் சொல்லியிருக்காங்க. கரெக்டா இருக்கு சார் அப்படின்னாரு. சோ இதெல்லாம் நாளைக்கு நீங்களும் ஃபாலோ பண்ண. ஏன்னா இப்போ ஏறக்குறைய இப்ப வந்து லக்னம் மாத்துறது தான் வந்து பிறந்த குழந்தைக்கு மாத்துறாங்க லக்னம். 1.5 வருஷம் லக்னம் மாத்துறாங்க. ஏதோ 80 வயசுல 1 மணி நேரம் மாத்தினா ஒரு நியாயம் இருக்குது. அதுல அட்லீஸ்ட் ஒரு 40 வயசு ஆகி போச்சு ஜாதகருக்கு, ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா முன்னாடி எல்லாம் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. 1980 60 70 எல்லாம் பிறந்தவங்களுக்கு எல்லாம் நேரம் சரியில்லை. இப்பெல்லாம் 90ல இருந்து தான் விழிப்புணர்வே வந்திருக்கு. பிறந்த நேரத்தை துல்லியப்படுத்துறதுக்கு விழிப்புணர்வே வந்திருக்கு. அவங்க நேரம் தான் துல்லியம், இன்னும் 2K கிட்ஸ் தான் துல்லியமா இருக்கு அப்படின்னு சொன்னது போய் இப்ப 90ஸ்க்கும் மாத்துறாங்க, 2K கிட்ஸுக்கும் மாத்துறாங்க, பிறந்த குழந்தைக்கே மாத்துறாங்க. அது எப்படி பிறந்த குழந்தைக்கு மாத்துறாங்கன்றது எனக்கு இன்னும் புரியல. ஒரு 3 வயசு 2 வயசு குழந்தைக்கு எப்படி மாத்துவாங்கன்றது எனக்கு தெரியல. பட் வாட் எவர் இட் மே பி, ஆல் ஃபார் குட். அவ்வளவுதான். சரியா? எல்லாம் நன்மைக்கே. சரியா? அடுத்த பதிவுல பார்ப்போம்ப்பா. ஓகே, ஐ ஹோப் ஐ ஹேட் அ வெரி குட் கான்வர்சேஷன். ஆக்சுவலா 1 மணி நேரம் தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் அது அப்படியே 1 hour 25 minutes மாறி போச்சு. ஓகே, யூ ஹேட் அ பெட்டர் கான்வர்சேஷன் நினைக்கிறேன். ஆனா நிறைய பேர் பேசவே இல்லை, கம்முனே இருக்காங்க. நிறைய பேர் பேசல. நான் சுசீலா மேடம் பேசுவாங்கன்னு நினைச்சேன், ஜெயந்தி பேசுவாங்கன்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் சுதர்சன மேடம் பேசுவாங்கன்னு நினைச்சேன். நிறைய பேர் பேசல. முக்கியமா கோபி சார் பேசுவார்னு நினைச்சேன், கோபிநாத் சார், அவரும் பேசல. நிறைய பேர், எத்தனை 20 பேர் 25 பேர் இருக்கீங்க, ஆனா 2-3 பேர் மட்டும்தான் கேட்குறீங்க. அடுத்த வாட்டி அந்த 2-3 பேரை தவிர மிச்சம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சொல்றது. ஆமா, சரியா? ஓகே, நன்றி, பார்ப்போம். பை.